Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க நம்ம ஒரு நியூ சைனீஸ் டிராமா பார்க்கலாம். இந்த கதை எப்படி இருக்கும்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ ஹீரோயினை விட 1 year சீனியர். அப்புறம் அவன் காலேஜுக்கு போக அவங்களுக்கு இடையிலான பிரிவு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது காதல்னு 2 பேரும் ரியலைஸ் பண்ணி நல்ல காதலர்களாவும் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் எனக்கு நீ வேண்டான்னு விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப ஹீரோவை தேடி வர ஹீரோயின் இது தன்னோட குழந்தைன்னு ஒரு சின்ன பையனையும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை இது அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்ற கண்ணுல அவனுக்கான காதலையும் காட்டி பதட்டமாக்க வைக்கிறா. அவனை குழப்பப்படுத்துறா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவன் கண்டுபிடிக்க போறத சொல்றத இந்த டிராமாவோட கதையா இருக்கும். இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் சாஜி காலையிலேயே வீட்டுல அவசர அவசரமா ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. அவளோட வாய்ஸ் ஓவர்லயே அவளோட இப்போதைய மனநிலையே நமக்கு சொல்றாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒருத்தர் வேண்டாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆனா இன்னி வரைக்கும் அந்த பர்சன் என்ன தேடி வந்துட மாட்டாரான்னு நான் அவரை பிரிஞ்ச காலத்துல இருந்து மணிக்கணக்குல, நாள் கணக்குல, வார கணக்குல, மாத கணக்குல, வருட கணக்குலன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவர் என்ன தேடி வரல. இந்த காத்திருப்பு காதலுக்கானதெல்லாம் கிடையாது, ஒரு ஏக்கம் பிரிவுக்கான துயரம்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில நான் கதவு திறக்கும் போதெல்லாம் சூரிய ஒளிக்கதிர்கள் என்னோட வீட்டுக்குள்ள வரும். அப்ப அதுக்கு இடையில நான் தேடுற அந்த பர்சனும் நிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு செகண்ட் தான். அப்புறம் அங்க இருக்க மாட்டாங்க அந்த ஆளு. ஏன்னா அது என்னோட கற்பனை. எப்படி தேடி வருவாங்க அந்த ஆளு? நான் தான் அவ்வளவு தூரம் காயப்படுத்துற மாதிரி பேசி நிராகரிச்சுட்டு வந்துட்டேன்ல. இப்ப என் மேல அவருக்கு கோபம் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை திரும்பி அவர் என்ன தேடி வந்தாலும் பழி வாங்குறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா நான் தேடிட்டே இருக்கேன்ல, அந்த பர்சன் என் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கூட இன்னும் தெரியல. இப்படிதாங்க என்னோட தினசரி நாட்கள்ல நான் தொலைச்ச ஒருத்தரை நானே தேடிட்டு இருக்கேன். நான் அப்படி தேடிட்டே இருக்கிற அந்த ஆள் ஒரு நாள் என் முன்னாடி வந்து நின்னப்போ அந்த தருணம் ஒரு சாதாரண நாளா தான் இருந்துச்சு தவிர்த்து ஒன்னும் ஸ்பெஷலால தெரியல. அப்படி அது என்ன நாள்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் நான் என்னோட கேஃப்டீரியால என்னோட கஸ்டமர்ஸ்ல கவனிச்சிட்டு இருந்தேன். அப்ப அங்க கஸ்டமரா வந்ததுதான் ஷென். நான் தேடிட்டே இருந்தேன்னு சொன்னேன்ல, அவர்தான். கடைக்குள்ள வந்ததுமே அவர் கண்டிப்பா என்ன பார்த்து இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் கடைவாசல மிதிக்கலையே அது அவர் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் என் முன்னாடி உள்ள கஸ்டமரை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் அந்த கடையில கேஷியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவருமே யாருக்கோ கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தாரு. ஏதோ ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு கேக் வாங்கணுமாமா. அவரா கேக் செலக்ட் பண்ணாரு. அந்த கேக்ல கிஃப்ட் கார்டுல கூட அவரா ஒரு விஷயம் எழுதினாரு. பேமெண்ட்டுக்காக என்னோட சைடு வரவும் நான் மிஷினை நீட்ன அவர் அவரோட கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு தேங்க்ஸ் கிளம்பி போயிட்டாரு. அந்த சைடு எந்த உணர்ச்சியுமே வரல. நானுமே எதுவுமே காட்டிக்கல. ஒருவேளை அவர் என்ன மறந்துட்டாரோ இருக்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. இப்ப நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. அவர் பார்த்த அந்த சின்ன பொண்ணு கிடையாதுல்ல, அதான் மறந்துட்டாரு. சரி இதுவும் கூட நல்லதுதான். இப்படியே இருக்கட்டும். என்ன இனிமே காத்துட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அது தேவையில்லை. ஏன்னா அவருக்கு தான் என்ன ஞாபகமே இல்லையே அப்படின்ட்டு அன்னைக்கு நான் அவளோட வேலையை ஷாப்ல முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சு அவங்க ஏரியாக்கும் வந்துடுறா. அங்க எப்பவுமே ஒரு அக்கா கடையில ஃப்ரூட்ஸ் வாங்குவா. அங்க தள்ளுபடிக்கு அன்னைக்கான பழங்களை தர அதுல இவ சிலதெல்லாம் வாங்கிட்டு இவளோட வீட்டு பக்கமா வர அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அவளுக்கு ஆப்போசிட்ல அவ தேடிட்டு இருந்தாள் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. அவர் எதுவும் பேசல. அதனால நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹலோ ஷென், ஹாய் சாஜி அப்படின்னு நான் எவ்வளவு தூரம் சாதாரணமோ என்னோட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் அதே மாதிரி அவரும் தேர்ந்தெடுத்து பேசுறத பார்த்தா நான் இங்கதான் தங்கி இருக்கேன், இந்த கேஃப்டீரியால தான் ஒர்க் பண்றேங்கிறது அவருக்கு முன்னவே தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஷென், வரீங்களா வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா? ஏன் சாச்சி இந்நேரத்துல முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை உன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது உனக்கு தப்பா தெரியலையா? இல்ல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய நபர்களை கூட்டிட்டு போயிருக்காங்க, அதாவது என்னோட லைஃப்ல அவரை தவிர்த்து வேற யாரும் இருக்காங்களான்னு கேக்குறாரு. ஷென் நான் நினைச்சா யார வேண்டாலும் என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். இந்நேரம் என் ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்திருப்பாரு. இப்ப வரீங்களா காஃபி சாப்பிடுன்னு கேட்க பாவம் அவனுக்கு காஃபி சாப்பிடுற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. அப்பதான் இப்ப வரையில அந்த அக்கா கடையில பழம் வாங்கிட்டு வந்த ஞாபகம் வந்துச்சு. ஷெனுக்கு பீச் பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு அவசரமா ஒன்னு எடுத்து அவர்கிட்ட நீட்டேனா ஓ இதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு சரி திரும்பவும் சந்திக்கலான்னு உடனே கிளம்பிட்டாரு. இதோ இந்த நொடி அவர் என்ன கிராஸ் பண்ணி போனார்ல, அப்பதாங்க ரொம்பவே மனசு வலிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு அந்த பீச் பழத்தை அவ கையில கெட்டியா பிடிச்சுக்கிறான். இப்போதைக்கு அவனுக்கு பிடிச்ச பழத்தை மட்டும் தான் அவளால கையில வச்சுக்க முடியுமாட்டிருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோனை பார்த்துட்டு போயிருந்திருப்பான்ல, ஹீரோயின் மாதிரி இவனுமே யாரையோ ஒருத்தர் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்திருப்பானாட்டிருக்கு. அவங்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவங்க முன்னாடியும் போய் நின்னுட்டான். ஆனா அவன் தேடிட்டு இருந்த பொருள் ஆல்ரெடி வேற ஒருத்தருக்கு சொந்தமானதுனால பெருசா ஏமாந்திருக்கான். அந்த ஏமாற்றத்தோடய அவன் காரை ஓட்டிட்டு இருக்கும் போது அவனுக்கு அவங்க அப்பாவோட மேனேஜர் கிட்ட இருந்து காலு, தம்பி வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் உனக்கு லீவு தானப்பா, வந்து அப்பாவை பாத்துட்டு போலாம்லங்க. சரி வரேன்னு கால் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவன் வீட்டுக்குள்ள போகவே அப்பா ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் கூட உட்காந்து பிசினஸ் பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு முக்கியமே பிசினஸ் மட்டும் தான். என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தேவைப்படும்ல மருத்துவ சாதனங்கள் அதை உற்பத்தி பண்றதுதான். இப்ப கூட புதுசா ஒரு மெடிக்கல் சிஸ்டம் கம்பெனி அவங்களுக்கு கீழே கொண்டு வர போறாங்க. அது சம்பந்தமான டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கும். அப்பா பிசினஸ் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ வாசலே வெயிட் பண்றான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பவும் தான் இவன் உள்ள போறான். அப்பா விட மேனேஜர் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல தம்பி வீட்டுக்கு வந்திருக்காருன்னு 2 பேரும் சூப் குடிச்சிட்டு இருக்கும் போதே அப்பா இருந்துட்டு அவர் புதுசா வாங்க போற மெடிக்கல் சிஸ்டம் கம்பெனி கார்டியாலஜி சம்பந்தப்பட்டதான இருக்கு. அதனால ரொம்ப தீவிரமா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். எப்பவுமே பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஹீரோ கூட அதை கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவனுமே ஒரு கார்டியாலஜிஸ்ட். ஆனா அப்பா மாதிரி அவனுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு டாக்டரா இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலையும் அப்பாக்கு ஷேர் இருக்கு. சோ அப்பா கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல இவனோட அபிப்பிராயத்தையும் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாள்ல, அவ பையனை கவனிச்சுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆன்டியை வச்சிருந்திருப்பான். அந்த
அந்த ஆண்டியோட பொண்ணு பேரு ஜூன். அவளுமே ஹீரோயின் கூட காஃபி ஷாப்ல ஒன்னா வேலை செய்யறா. அவங்க இவ வரவும் நைட்டு சாப்பிடறதுக்கு ஹீரோயினுக்கு அவங்க வீட்டுல சமைச்சது சிலதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவளும் தான் வாங்கிட்டு வந்த பழங்கள்லாம் அந்த ஆண்டி கையில கொடுக்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல அடுக்கி வச்சுட்டு காலையில சமைக்கிறதுக்குலாம் சில ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஹால்ல தூங்கிட்டு இருக்கிற அவளோட ஹஸ்பண்ட போய் எழுப்புறா. அவர் பயங்கரமா குடிச்சிருப்பாராட்டு இருக்கு. இவ எழுப்பவும் சாஜி வந்துட்டியா? அவன் வந்துட்டேன், நீங்க உள்ள போய் படுத்துக்கிறீங்களாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அமைதியா அவனோட ரூம்ல போய் படுத்துக்கிறான். ஹீரோயின் துவச்சு வச்ச துணி அப்படியே அவளோட பால்கனில காய போட்டு அந்த இரவோட அமைதியில திடீர்னு எதையோ மறந்துட்டு சிரிக்கிறா. அந்த சிரிப்புக்கு காரணம் அவ ஹீரோவை முத சந்திச்ச தருணம் தான். ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்துல அந்த ஏரியா ரவுடி பசங்க கூட ஹீரோ வம்பு பண்ணிட்டு இருந்திருப்பான். அத முறை ஹீரோயின் பாத்துட்டு போய் ஸ்கூல்ல போட்டு கொடுத்து அவனுக்கு திட்டு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முறையும் அவன் பண்ணிட்டு இருக்க அதை ஹீரோயின் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு முன்னாடி போவாளா. அவளை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே போறான். உன் பேர் சாஜி தானே, நீ தானே போன முறை டீச்சர்ஸ் கிட்ட என்ன போட்டு கொடுத்த, இந்த முறை அந்த வேலையை பண்ண போறியாங்க. அவன் போன முறை திட்டு வாங்கினதே பாவமா இருந்துச்சு அவளுக்கு. இருந்தாலும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம இவ அவனை அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடியே போயிட்டு இருக்க. அவ எந்த கிளாஸ் படிக்கிறா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கா இவனும் அவ பின்னாடியே வந்திருப்பான். அவ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. அவ போய் பயந்துட்டே அவ கிளாஸ் ரூம்ல உட்காரவும் இவனும் வெளியில நின்று அவளை பாத்துட்டு இருக்கான். என்ன பண்ணுவான், அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி நம்மளையும் திட்டுவானோ அடிப்பானோன்னு பார்த்தா அவன் திடீர்னு ஹீரோனை பார்த்து சிரிக்க அவளுமே முறையா அவனை பார்த்து சிரிச்சிருந்திருப்பான். அந்த சிரிப்பு தான் இப்ப இந்த சிரிப்புக்கு காரணம். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் திரும்பவும் பஸ் பிடிச்சி வேலைக்கு போயிட்டு இருக்க. அப்ப அவளோட மொபைலுக்கு ஒரு ரிமைண்டர் காட்டுது. இந்த மாசத்துல அவளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுல அவளுக்கு மெடிக்கல் ஃபீஸ் மட்டுமே எவ்வளவு செலவாகும்னு பார்க்கும்போது அவ சம்பளத்தை விடவும் பேலன்ஸை விடவும் அது அதிகமா இருக்கு. இருந்தாலும் இதை சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு அவளுக்கு அவளே தைரியம் சொல்லிட்டு திரும்பவும் சிரிச்ச மாமா வந்து அந்த காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அதே சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வர ஹீரோ அவனோட டாக்டர் கோட் போட்டுட்டு அவனோட செக்ஷனுக்கு மூவ் ஆகவும் வேலை செஞ்சுட்டு இருந்த நர்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அவனை பாக்குறாங்க. நம்ம டாக்டர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு. இன்னைக்கு மார்னிங்கே அவனுக்கு ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்து அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே கூட இருக்கிற அவனோட இன்னொரு டாக்டர் இருந்துட்டு, நீ டாக்டர் ஆகி 5 வருஷம் தான் ஆச்சு, ஆனா உன்னோட சீனியர்ஸ் கொடுத்த சக்சஸ் ரேட்டை விட நீ தான் அதிக ஆபரேஷன் பண்ணி சக்சஸ் ரேட் கொடுத்திருக்கேன்னு அவனை பாராட்டவும் அவன் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு எதையோ ஒன்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். திரும்ப அவனோட ஸ்கூல் டேஸ் தான். ஹீரோ ஒன்ஸ் அவனோட பிடி கிளாஸ்க்காக ஹீரோனோட கிளாஸ் ரூம் கிராஸ் பண்ணும்போது அவளுக்கு அப்ப இங்கிலீஷ் கிளாஸ், ஏதோ ஒரு ஸ்டோரி அவ ரீட் பண்ணிட்டு இருக்க இவன் நின்று அவளையே பாத்துட்டு இருப்பான். ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் தான். அவளோட ப்ரொனன்சியேஷன் கூட அவ்வளவு நல்லா இருக்கு. அதனாலதான் டீச்சர் அவளை எழுந்து வாசிக்க சொல்லிருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் அவளை தேடி வராங்க. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், உடனே கிளம்பணும்னு சொல்ல இவ அழுதுட்டு அவசரமா அவளோட பேக் எடுத்துட்டு அங்க வந்து ஓடி போயிருப்பா. அதை பார்க்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்காக தான் அவன் கார்டியாலஜிஸ்ட் ஆனானா என்னங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி அதுவும் கூட காரணமா இருக்கலாம். அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு ஸ்கூல்ல இருந்து கிளம்பினவ ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் திரும்ப ஸ்கூலுக்கே வரா. அன்னைக்கு அவ இன்டர்வல் முடிஞ்சு கிளாஸ்க்கு வரவும் அவ பேக்ல ஒரு என்வலப் நிறைய பணம் இருக்கு. டீச்சர்ஸ் கிட்ட என்ன போட்டு கொடுக்காம இருந்ததுக்காக இதை வச்சுக்கோங்கிற மாதிரி ஹீரோ தான் எழுதியிருக்கான். அவ ஏதோ கஷ்டப்படுறாங்கிற நோக்கத்துல இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கொடுத்துட்டான் இருக்கு. இவள அவனை தேடி ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்துடுறான். அவன் முன்னாடி அந்த பணத்தை தூக்கி போட்டு என்ன இதெல்லாம் கேட்க, எனக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டில எங்க அப்பா சீட்டு வாங்கி கொடுக்கன்னு இருக்காரு, நீதான் இந்த ஸ்கூல்லயே ரொம்ப நல்லவளாச்சு, அதனால நான் ஏதோ தப்பு பண்ண அதை நீ போட்டு கொடுத்து என்னோட ஃபியூச்சர் கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சுன்னா அதுக்காக உன் வாயை மூடணுங்கிறதுக்காக தான் இந்த பணங்க. அப்ப இந்த பணத்தை வச்சு நீ உன்னோட ஃபியூச்சரை வாங்கிடலாம்னு நினைக்கிறியா? அது முடியாது. உன்னை போன முறை பாவம் பார்த்து விட்டேன்ல, அது ரொம்ப தப்பு. இன்னொரு முறை என் முன்னாடி என்ன தவறு நடந்தாலும் அதை நான் கண்டிப்பா டீச்சர் கிட்ட சொல்லுவேன்னு அவ மிரட்டிட்டு போயிருந்திருப்பா. அவ வீசிட்டு போன பணத்தை எடுத்து ஹீரோ பாக்குறான். பணத்தால ஃபியூச்சரை வாங்க முடியாது அப்படிங்கிற தாட் அவன் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். இப்ப பிரசன்ட்ல அவனோட ரெகுலர் பேஷன்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக ஒவ்வொரு பெட்டா வர அங்க ஒரு பெட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ரீசெண்டா தான் இவன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருந்திருப்பான். அதுவும் அந்த குழந்தையோட அப்பா அம்மா பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதனால இவன் ஃப்ரீயாவே அந்த ஆபரேஷன் பண்ணி கொடுத்திருப்பான். சோ அவங்க ஹீரோ கிட்ட, நீங்க இல்லைன்னா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்குங்கிறத நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மத்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனப்போ பணம் தான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆனா உங்களோட நல்ல மனசே என் பொண்ணுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. அந்த கடவுள் கண்டிப்பா உங்களை எப்பவும் சந்தோஷமா வைப்பாரு டாக்டர்னு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க குழந்தை கூட அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கவும் முறையா அதை பார்க்கவும் ஹீரோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா தனிக்கு ஹீரோயின் சீக்கிரமே வேலை முடிஞ்சு வந்தாரா. அவளோட பையனை யுவான கூட்டிட்டு போறதுக்காக அவளை கவனிச்சுக்கிறதுக்குனே ஒரு ஆன்டி இருப்பாங்கல்ல, அவங்க இவங்க இருக்கிற வீட்டோட கீழ் பகுதியில தான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருப்பாங்க. இன்னைக்கு யுவான் விளையாடும் போது கையில சின்னதா அடிபட்டு இருக்கும். அம்மா வரவும், அம்மா பாத்தியா நான் இன்னைக்கு கையில காயமாக்கிக்கிட்டேங்க, ஏன் யுவான் ரொம்ப வலிக்குதா, அம்மா வேண்டா ஊதி விட்டுமான்னு இவ அந்த காயத்து மேல ஊதி விட, நீ ரொம்ப ஊதாத, ஏற்கனவே வேலை செஞ்சு டயர்டா வந்திருப்பல்ல, வா வீட்டுக்கு போலான்னு அம்மா கையை பிடிச்சுக்க 2 பேருமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரீசெண்டா தான் இந்த ஏரியாக்குள்ள மூவ் ஆயிருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல இருந்தாங்க. அங்க யுவானுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் வசதி இல்லன்னு தான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. யுவானுக்கு பிறக்கும் போதே ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவ்வளவு சின்ன பையனுக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய பிரச்சனையானு அங்க இருக்கிற எல்லாருக்குமே யுவான் மேல ஒரு சிம்பதி, அவனை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிச்சு போயிருந்திருக்கும். சோ ஹீரோயினும் அந்த ஏரியாக்குள்ள நல்ல பரிச்சயமா இருப்பா. இவங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் ஃபெரோஸும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட பார்த்துட்டு வந்திருப்பாராட்டு இருக்கு. யுவான் ஃபெரோஸ பார்த்ததும் அப்பான்னு ஓடி போய் மடியில உட்காந்துக்கிறான். அவர் குடிகார முரடனா இருந்தாலும் இவனை ரொம்ப பாசமா தான் கவனிச்சுக்கிறாரு. அவரே
நல்லா அவன் கூட பேசி சாப்பிட வச்சு தூங்கவும் வச்சிடறாரு. அப்புறமா ஏதோ ஒண்ணு பேசணும்னு ஹீரோனை கூப்பிட்டு வச்சு என் ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் ஐடியா கொடுத்தான். எங்க பிசினஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? நாலேஜ் இல்லதான், ஆனா நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், மாசம் நம்மளுக்கு 20,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறீங்க? மினிமம் 1 லட்சம் போதும். உங்களுக்கு என்னோட நிலைமை என்னன்னு தெரியும்ல, என்னோட கரண்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் தான் பயன்படும். இல்ல சாஜி, அதான் நீ 50,000 ரூபாய் தனியா சேர்த்து வச்சுட்டு இருக்கல, அதை மட்டுமாச்சு இப்ப குடுக்கலாம்ல, நான் திருப்பி உனக்கு 2 மாசத்துல கொடுத்துறேன். உங்களுக்கு மறந்துருச்சா ஃபெரோஸ், டாக்டர் எப்போ இவானுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாரோ அப்பத்துல இருந்து நான் சேமிச்சு வச்ச பணம் தான் அந்த 50,000. அதை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு. நீ மட்டும் இப்ப அந்த 50,000 என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் 2 மாசத்துல உனக்கு 50,000 திருப்பி கொடுத்துருவேங்க. நீங்க இந்த மாதிரி முறை ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறல, இதுக்கு முன்னாடி நிறைய முறை ஏமாந்துருக்கீங்க. என்னால என் பையன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. இதை தவிர்த்து நான் உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறேங்கிறா. சாஜி, நான் ஒன்னும் சுயநலவாதின்லாம் நினைச்சுக்காத, எனக்கு நல்லாவே உன்னோட நிலைமையும் புரியுது, யுவனோட நிலைமையும் புரியுது. ஆனா இவ்வளவு நீ எதுக்கு கஷ்டப்படணும்? ஒரே ஒரு கால் அந்த பக்கம் மட்டும் அட்டென்ட் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க, நீ கேக்குற பணம் உனக்கு கிடைக்கும். அவங்களும் உனக்கு குடுக்கற நிலைமையில தான் இருக்காங்க. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வேண்டா கால் பண்ணட்டுமாங்க. அவ கோபத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல வருவாள். அதுக்குள்ள ரூம்ல தூங்கிட்டு இருந்த யுவான் ஓடி வந்து, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களாங்க? அப்பா இதுக்கு உங்க அம்மா கூட சண்டை போட போறேன், சரி வா தூங்கலான்னு யுவான் அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே கால் பண்றத பத்தி யோசின்னு சொல்லிட்டு போறாரு. யாரோ ஒரு முக்கியமான நபருக்கு கால் பண்ணி பணம் கேட்க சொல்றாரு. அது யாருன்னு தெரியல, ஆனா அவர் கொடுத்த ஐடியாவும் ஹீரோனுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஐடியா அவர் அடிக்கடி கொடுப்பாராட்டு இருக்கு. அதனால ஹீரோன் அதை பெருசா எடுத்துக்காம எப்பவும் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேப்டாப் எடுத்து ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. காலையில கேஃப்டீரியால ஒர்க் பண்றது போக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கும் அவ எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்காளாட்டு இருக்கு. அப்ப அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி, இந்த வீக் சப்மிட் பண்ண வேண்டிய டிராயிங் எல்லாம் முடிச்சிட்டே இல்ல, அவ ஏதோ பண்ணிட்டே இருக்கேன், சாட்டர்டே நான் சப்மிட் பண்ணிடுறேங்கிறா. அப்புறம் உன் பையனுக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், இங்க ஏதாச்சும் பெரிய டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டிருந்தல, நான் என்னோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு பெரிய டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நீ உன் பையனோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருந்தல, அது ஹாஸ்பிட்டலையும் போய் சேர்ந்திருக்கும். நீ உன் பையனை கூட்டிட்டு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. பையனை பத்தின பேச்சு வரமே இவளுக்கு பயமாயிடுது. ஒர்க் பண்றதுல கூட இவளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால லேப்டாப் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிறா. நிறைய சின்ன சின்ன பொருட்களா இருக்கு. மேபி அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் சம்பந்தமானதான இருக்கு. அதை ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா ஹீரோ பத்தினதான் இருக்கும். இவ்வளவு கஷ்டத்துலயும் அவ சிரிக்கிறதுக்கும் இந்த கவலையை மறக்கிறதுக்கும் அவளுக்கு உதவியா இருக்குது அவனோட நினைவுகள் மட்டும்தான். ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரெண்டு புடிச்சு கொடுத்த டாக்டர் நம்ம ஹீரோ தான். அவனோட கேபின்ல இவான் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப சிக்கலான கேஸ் இருக்கு, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கும் போது ஆபரேஷன் பண்றதை விட்டு வேற வழியே இல்லைன்றான் கூட இருக்கிற டாக்டரா. இல்ல அந்த பையனோட அம்மா இந்த ஆபரேஷனை கொஞ்சம் டிலே பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஆஹா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ உடனே அந்த கேஸ் என்கிட்ட அனுப்பிச்சு வை, நான் பேசிக்கிறேங்க. ஹீரோனும் யுவானும் அங்க வராங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததும் அதிர்ச்சினா, அது போக இந்த யுவான் அவளோட பையங்கவும் அவனுக்கு இன்னும் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியோடய அந்த பையனையே பார்த்துட்டு இருக்க. அந்த பையனா பயந்து போய் ஏமா டாக்டர் கிட்ட திரும்பவும் வந்தோன்னு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்க ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிட்டு பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுன்னு சொல்லவும் அவர் இருந்துட்டு, மேடம் கண்டிப்பா உங்க பையனுக்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், நீங்க அடுத்த முறை எல்லாத்துக்கும் தயாராவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சோகமா கிளம்பி போக அப்பதான் இந்த டாக்டருக்கு ஞாபகம் வந்து வரா, பாருங்க பையனோட ரிப்போர்ட் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நர்ஸ் அப்படின்னு யாரையோ கூப்பிட போக இவன் வந்துட்டு பரவாயில்ல நானே குடுத்துட்டு வந்தாருன்னு ரிப்போர்ட் எடுத்துட்டு ஹீரோயின் தேடி அவ பின்னாடியே ஓடி வரான். சாஜி ஒரு நிமிஷங்க அவ திரும்பி என்னங்கிற மாதிரி பார்க்கவும் ரிப்போர்ட் அவ கையில கொடுத்துட்டு, பையனுக்கு பிறக்கும் போதே ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுக்காக சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்திருக்கும், நீங்க சரியா கண்டுக்காம விட்டதுனால அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே வந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே ஆபரேஷனை டிலே பண்றது நல்லது இல்ல, 2 வருஷத்துக்குமே முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா இன்னுமே அவனோட லைஃப் ஸ்டைல் பெட்டரா இருந்திருக்கும், பையனுக்கு இப்பதான் 8 வயசு, இதுக்கு மேலே நீ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சேன்னா அவனோட ஆயுட்காலம் இன்னும் 2 வருஷம் தான் இருக்கும்னு இவன் டாக்டரா எந்த ஒரு உணர்ச்சி அதிர்ச்சி காட்டாம அவன் குரல்ல பேசவும் ஹீரோயினுக்கு அவ்வளவு கோவம். அதுதான் அவனோட நிலைமைனாலும் நீ எப்படி இந்த மாதிரி என்கிட்ட பேசலான்னு அவன ஒரு மாதிரி பார்க்க, நான் உனக்கு டாக்டர் தான், அதுக்கு மேல எதையும் என்கிட்ட நீ எதிர்பார்க்க கூடாதுங்கிற மாதிரி அவள ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க திரும்பி போயிடுறான். இப்ப டிராமால ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் லாரா. அவ டேட்டிங்காக ஒருத்தனை பார்க்க வந்திருக்கா. ஃபேமிலி டேட்டிங் தான். அவங்க அத்தை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு மாப்பிளையை கூப்பிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கலையே அப்படியே ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு வந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னைக்கு உன்னோட ரோல் என்னோட பாய் ஃப்ரெண்டுங்க. அவனும் மெசேஜ் பார்த்ததுமே அந்த இடத்துக்கு வந்து நின்றான். உடனே லாரா எழுந்துச்சு, சாரி த, நீங்க ஏதோ ஃபேமிலி டின்னர் தான் வந்தேன், இந்த மாதிரி எனக்கு டேட்டிங் எல்லாம் இனிமே அரேஞ்ச் பண்ணாதீங்க, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஹீரோ கையை புடிச்சிட்டு அங்க இருந்து வந்தாரு. ஹீரோ கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே லாராக்கு அப்படி ஒரு சிரிப்பு, எங்க அத்தைய பாத்தியா, ஒவ்வொரு முறையும் உனிய புது புது ரோட்ல அங்க கொண்டு போய் நிப்பாட்டவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி என்ன திட்ட முடியாம என் மேல உள்ள மொத்த கோபத்தையும் பார்வையிலேயே உன் மேல காட்டினாங்க. அப்புறம் லாரா நீ பண்றதுலாம் நல்லாவா இருக்கு, இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் ரோல், இதுக்கு முன்னாடி கார் டிரைவர், உன்னோட பெஸ்டி, உன் வாட்ச்மேன்னு நீ போற டேட்டிங் எல்லாம் என்ன கொண்டு போய் பக்கத்துல நிப்பாட்டி வச்சுன்னா கோபப்படாம என்ன பண்ணுவாங்க, இனி நீ எனக்கு கொடுக்காத ஒரே ரோல் உன்னோட ஹஸ்பண்ட் ரோல் மட்டும்தான் அப்படின்னு அவன் சிரிக்க, உனக்கு என்னப்பா உங்க அப்பா உன்னை டேட்டிங் போன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்ல, அப்படியே ஃபோர்ஸ் பண்ணாலும் நீ போறது இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் ரோல்னு சொன்னல அது எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகே வாங்க, ஐயோ நான் இதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், டேட்டிங் பண்றது லவ்
லவ் பண்றதுலாம் டைம் வேஸ்ட். ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து அவதான் என்னோட லைஃப் முடிவு பண்ணிட்டேன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன்னா இனிமே நான் சிங்கிளா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது வேஸ்ட்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறான். ஹீரோனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்திருப்பான்ல, அதுல ரொம்பவுமே நம்மால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த லாரா ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கம்பெனி கீழே சில ரெசார்ட்ஸ், காஃபி ஷாப் எல்லாம் செயல்படுது. அதோட அட்மின் ஒர்க்கை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவளோட ஆபீஸ்ல எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் இத்தனை நாளா அவங்க கம்பெனியை ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அதை வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போயிருக்காரு. அந்த ஜிஎம் ஃபாரின்ல இருந்து வர போறாரு. அவருக்காக தான் இவங்க எல்லாரும் வெயிட்டிங். இப்ப அப்படியே இந்த கம்பெனியோட புது ஜிஎம் தான் காட்டுறாங்க. அவன் ஏர்போர்ட்ல ஸ்டைலா வந்து இறங்கி நிக்கிறான் பாத்தீங்களா. அவன் பேர் மார்க். அவன் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே ஃபாரின்ல தான். இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கான். கூடவே அவனோட அம்மா போட்டோ ஒன்னையும் கொண்டு வந்திருக்கான். அம்மானா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாட்டு இருக்கு. அது அவனோட செய்கையிலேயே தெரியுது. இங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காஃபி ஷாப்ல ஒரு லேடி பிரெட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பிரெட்லயே அங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இவங்க சும்மா அதெல்லாம் கண்ணாடி வழியில பாக்காம ஒவ்வொரு ரேக்கா ஓபன் பண்ணி கையில எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி எந்த பிளேவர் பிடிச்சிருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அத ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஜூன் பாத்துட்டு, மேடம் நீங்க பண்றது தப்பு. நாங்க தான் இந்த பிரெட் எல்லாம் என்னென்ன வெரைட்டின்னு நேமோட தானே டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அதுக்குள்ள என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குங்கிறதும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, நாங்க எடுத்து பேக் பண்ணி தரோம். இப்படி எல்லாம் கையெல்லாம் வச்சு நீங்க அசுத்தப்படுத்த கூடாது. இந்த கேஃப்டீரியா ஹைஜீனிக்கா நடக்கணுங்கிறது எங்க அட்மினோட ரூலுங்க. அப்ப என்ன நாங்க சுத்தம் இல்லாதவன் சொல்றியான்னு அவங்க இது வரைக்கும் கையில எடுத்து வச்சிருந்த பிரெட் எல்லாம் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி அங்க வைக்க, மேடம் கையில எடுத்ததுக்கு அப்புறமா நாங்க திரும்ப உள்ள வைக்க மாட்டோம், நீங்க எடுத்ததுக்கு பில்லு போட போலான்னு அவ கூப்பிட்டு இருக்கும் போதே அந்த லேடி வேணுனே கை தவறி பிரெட்டை கீழே போட்டுட்டு இதோட இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதானு அவங்க ஓட்டருக்கு ட்ரை பண்ண, அதுக்குள்ள செஃப் மத்த ஒர்க்கர்ஸும் கூட அங்க கூடிடுறாங்க. நான் இதுக்கு பே பண்ணும், இந்த பொண்ணு தான் பிரெட்டை கீழே போட்டுருச்சு, நான் போடலங்கிற மாதிரி டக்குன்னு ஜூன் மேல பழி தூக்கி போட அவ இல்லவே இல்லங்கிறா. ஆனா அந்த லேடியா கண்ட மேனிக்கு பேச ஆரம்பிச்சிருது. இங்க வந்ததுல இருந்து கஸ்டமருக்கான மரியாதை எனக்கு இந்த பொண்ணு கொடுக்கல, இதே என்ன தீண்ட தகாதவ மாதிரியே பாத்திட்டு இருந்தா, கடைசியில இப்படி ஒரு டிராமா பண்ணி என்ன அனாவசியமா பே பண்ண வைக்க பாக்குறான்னு அவ மேல அநியாயமா பழி போட்டுட்டு இருக்கு. ஹீரோயினும் வந்து அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்தலான்னு பாக்குறா. ஆனா அவங்க புடிச்ச புடியிலேயே இருக்கிறாங்க. அப்பதான் சூப்பர்வைசிங்காக இந்த கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎம் மார்க் வரான். எதுக்கு எல்லாரும் அனாவசியமா சலசலன்னு பேசிட்டு, அதோ செக்யூரிட்டி கேமரா இருக்குல்ல அதை ஓட விட்டு பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிட போது. அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு, இல்ல சார் செக்யூரிட்டி கேமரால உள்ள டீடைல்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நாங்க ஹை அத்தாரிட்டி அட்மின் கிட்ட இருந்தா பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு டைம் எடுக்குங்க. மார்க் பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்றான். அப்பதான் அங்க உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது இவங்களோட புது ஜிஎம் அவன் தான். அப்புறம் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லேடி மேலதான் தப்புன்னு தெரிஞ்சிருது. புது ஜிஎம் கிட்ட எல்லாரும் தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அவன் வந்துட்டு இந்த நடந்த சம்பவத்தை ஒரு ரிப்போர்ட்டா எழுதி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் ரிப்பீட் ஆனிச்சுன்னா உடனே உங்களுக்கு அட்மின்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அப்புறம் ரிப்போர்ட் அனுப்பும் போது மறந்துடாதீங்க சைனீஸ்ல கிட்ட இருக்க வேண்டாம், இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, அது ஒரு சிம்பிள் இங்கிலீஷா இருக்கட்டும், ஏன்னா எனக்கு சைனீஸ் தெரியாதுன்ட்டு போறான். அங்க இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதாட்டு இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு சரி நான் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ற விஷயங்கள்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி, சார் நம்ம எல்லா பிளேமையும் நம்ம கஸ்டமர் மேல திணிக்க வேண்டாம், ஏன்னா நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவே கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்றதுதான். சோ நம்ம மேலயும் பாதி தப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தான் அது சரியா இருக்கும்னு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இவ கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி ரிப்போர்ட்டை மெயின் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறா. மேனேஜர் இவளோட இங்கிலீஷ் ஸ்கில்ல பாத்துட்டு, பரவாயில்லையம்மா டிகிரியே முடிக்காத உங்ககிட்ட இப்படி ஒரு ஆங்கில அறிவு இருக்கா, எனக்கு என்னமோ நீ இப்ப கூட பார்ட் டைம்ல உன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம்னு தோணுது, மேபி உங்ககிட்ட டிகிரி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா இதை விட நல்ல வேலையே கிடைக்கலாங்கிறாரு. எங்க அவ படிக்கிற நிலைமையிலேயே இருக்கா. ஆனா இப்ப மெயில் அனுப்ப வந்து அவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அவ இந்த மாதிரி மெயில் அனுப்பி ரொம்ப காலம் ஆச்சு, கடைசியா எப்ப அனுப்பிச்சிருப்பானா, ஹீரோ மெடிக்கல் படிக்க போறதா சைனால இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டில தான் சேர்ந்திருப்பான். பட் அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமா பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டில அவனுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கவும் அங்க போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறமாவும் அவன் ஹீரோயினை மறக்கவே இல்ல. அவங்களுக்குள்ள இருந்த அந்த தொலைவு தான் தொடர்ந்து அவங்களை கம்யூனிகேட் பண்ண வச்சுது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க லவராவும் மாறினாங்க. அவங்களுக்குள்ள எக்கச்சக்க மெயில்ஸ், கால்ஸ், சாட்ஸ்னு அவ்வளோ ஹிஸ்டரி இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க பொக்கிஷமா பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. கடைசி எப்போ பிரியலான்னு முடிவு பண்ணாங்களோ ரெண்டு பேருமே அவங்களோட சாட் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு வீட்டுல குழந்தைய கவனிச்சுக்கணுங்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் முன்னாடியே வேலையில இருந்து கிளம்பிடுவா. இன்னைக்கு அந்த கஸ்டமர் லேடி பண்ண பிரச்சனைனால இவ ரிப்போர்ட் ரெடி பண்ணதுல டைம் எடுத்திருந்திருக்கும். சோ கூடவே இன்னைக்கு ஜூனும் வந்திருந்திருப்பா. ஹீரோன் எப்பவும் போல வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஜூனுக்கு ஹீரோனை பத்தின ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்காட்டு இருக்கு. என்ன ஃபெரோஸ் வீட்டுல இல்லையாங்க? இல்ல அவருக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை இருக்கு, வேலை முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்ட்டாரு. ஏன் சாஜி கால ஃபுல்லா நீ இப்படியே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அந்த ஆள் கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டியா? தெரியல, நான் அந்த சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டத்துல இருந்தப்போ நான் கேட்காமே எனக்குன்னு உதவிக்கு வந்தவர் அவர் மட்டும்தான். அவர் என்னை விட்டுட்டு இது வரைக்கும் போறேன்னு சொன்னதே இல்ல. அவர் எனக்கும் என் பையனுக்கும் பெரிய அளவுல பண காசு மூலமா எங்க லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் யுவான் பிறந்ததுல இருந்து அவனுக்கு ஒரு அப்பாவா நிறைய அன்பு கொடுத்திருக்காரு. அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறா. இவ அப்படியே மார்க்க காட்டுறாங்க. அவன் லாராவை கூப்பிட்டு தனக்கு உடனே ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்றான். அதுவும் தன்னோட செக்ரட்டரிக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுங்கிறான். அவளும் சரி சார் ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாங்கிறா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கமா ஒரு 4-5 இளம் பெண்கள் போகவும்
அவர் கூட வேலை செய்யறவங்களாம் அந்த பொண்ணுங்களை சைட் அடிக்க ஆரம்பிக்க இவருமே அவங்களை எல்லாம் சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் யோ எங்களுக்கு தான் கல்யாணம் ஆகல சைட் அடிக்கிறோம், உனக்கு என்ன, உனக்கு தான் அழகான பொண்டாட்டி இருக்குல்லங்க. அப்ப அந்த கூட்டத்திலேயே ஃபெரோஸோட ஏஜ் உள்ள ஒருத்தர் இருப்பாரு. அவர் இருந்துட்டு கல்யாணமானா மட்டும் போதுமா, அதாவது வீட்டுல கிடைக்க வேண்டியது கிடைச்சாதான் மனுஷனா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே கேவலமா ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்க அவ்வளவுதான் ஃபெரோஸ் கோபத்துல அந்த ஆளை போட்டு அடிச்சிடுறாரு. அவருக்கு மூக்குடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஃபெரோஸ் எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் முன்கோவக்காரரு. இந்த மாதிரி நிறைய அடிதடியா அவர் அசால்ட்டா பண்ணுவாரு. ஆனா மூக்குடைஞ்சவரோட குடும்பம் சும்மா இருக்குமா, அவரோட ஒய்ஃப் ஃபெரோஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஹீரோனும் ஃபெரோஸ்க்காக போலீஸ் ஆபீசரை மீட் பண்ண போக அவர் இருந்துட்டு ஏமா என்னம்மா அந்த ஆள் மேல ஏற்கனவே நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கலாம்ல, உங்களை பார்த்தாலே பாவமா வேற இருக்கு, நீங்க எதுக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசி பாருங்க, அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஒரு வார்னிங்கோட நாங்க அவர் வெளியில அனுப்பிச்சிடுறோம், இல்லைன்னா அவங்க கேட்கிற நஷ்ட எடையாச்சும் கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கன்ட்டு போக ஹீரோயினும் கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு அந்த மூக்கடைஞ்சவரை பாக்குறதுக்காக போகவும் அவரோட ஒய்ஃப் தரத்தரன்னு ஹீரோனை இழுத்து வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டி உன் புருஷன் என் புருஷனோட மூக்க உடைப்பா, நீ பின்னாடியே பழம் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட நைஸா பேசி கேஸ வாபஸ் வாங்க வைக்கலான்னு பாக்குறியா, நீ நல்லா அழகா தானே இருக்க, எதுக்கு இந்த குடிகாரன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க, உனக்கு என்ன தலையெழுத்தா, சரி அது உன் இஷ்டம், ஆனா உனக்குலாம் என்னால பாவம் பார்க்க முடியாது, அந்த குடிகாரன் மேல கண்டிப்பா நான் கேஸ் போட்டு எனக்கான நஷ்ட ஈடை வாங்கியே தீருவேங்கிறாங்க. சோ இப்போதைக்கு அந்த லேடி கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்தாதான் ஃபெரோஸ் மேல கொடுத்த கேஸ் அவங்க வாபஸ் வாங்குவாங்களாட்டு இருக்கு. இருக்கிற குடும்ப கஷ்டத்துல இது வேறையாங்கிற மாதிரி ஹீரோயின் சோகமா அந்த ஹாஸ்பிட்டல் வரண்டால நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அடிதடி சண்டை அப்படின்னாவே பயம். ஆனா இன்னைக்கு இந்த முரட மாதிரி ஒரு ஆளை புருஷனா நினைச்சு கூட வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பாதை இன்னும் எவ்வளவு தூரம் போகுனே தெரியல, நான் நடந்து போயிட்டே இருக்கு, அதுவும் நீண்டுட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவளோட மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. ஹீரோ எப்போ ஸ்கூல் போற வழியில ஒரு ரவுடி கேங் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த பசங்க எப்போ ஹீரோ வச்சு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல அவனுக்கு கண்ணுல ஹீரோயின் அடிக்கடி ஹீரோ ஃபாலோ பண்ணி போறது தெரிஞ்சிருந்திருக்கும். அன்னைக்கு ஹீரோயின் பணத்தை ரிட்டர்ன் பண்ணதுல இருந்து அவளை எப்படியாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிடலான்னு ஹீரோ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அதைத்தான் இந்த பசங்க பார்த்து இருந்திருப்பானுங்களாட்டு இருக்கு. என்னமா அந்த ஷென்னோட சமீப கால ரூட் நீ தானே இருக்கு, உன்னை புடிச்சு வச்சா எப்படியும் அவன் எங்களை தேடி வந்து எங்க கால்ல விழுவான்ல, எப்ப பார்த்தாலும் அவனே அடிப்பா, நாங்க வாங்கிட்டு இருக்கணுமா, உடனே அவனுக்கு கால் பண்ணி வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, உன்னை விட்டுருவாங்க, அவனே என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுன்னு இவ அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாளா. கரெக்டா அந்த பக்கமா ஹீரோயினோட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அவர் அந்த பசங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு ஹீரோனை ஸ்கூல்ல கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிக்க இவன் நடந்ததெல்லாம் சொல்லவும் அவங்க ஹீரோவையும் கூப்பிட்டு வச்சு 2 பேருக்கும் பாடம் நடத்துறாங்க. பட் அவங்களால பெருசா ஹீரோ மேல கோவப்பட முடியல, ஏன்னா அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அது போக அவங்க அப்பா பெரிய பணக்காரர்ல, ஹீரோவும் கூட ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் எல்லா தப்புங்கிற மாதிரி அவனே வாலண்டியரா அவன் பண்ண தப்பையும் ஒத்துக்க டீச்சர் இருந்துட்டு நீ தப்பு பண்ணிருக்க, நீ தப்பு பண்றத பார்த்துட்டு அவ அமைதியா இருந்திருக்கா, சோ 2 பேருக்கும் சேர்த்தே பனிஷ்மெண்ட் தரேன்னு இன்னைக்கு ஸ்கூல்ல உள்ள எல்லா லேபையும் நீங்க தான் கிளீன் பண்ணணுங்கிறாரு. ஹீரோனா ஹீரோவை திட்டிட்டே அங்க லேபை தொடச்சிட்டு இருப்பாளா, அவனா அதையும் கூட ஜாலியா செஞ்சிட்டு இருக்கான். அவ திட்டத்தையும் கூட இவன் காமெடி பண்ணிட்டே இருக்கா. அவளுக்குமே சிரிப்பு வந்துருது. அந்த சமயத்துலதான் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருந்திருப்பாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட அவன் வந்தானா கண்டிப்பா என்ன பழைய மாதிரி அவரால் சிரிக்க கூட வைக்க முடியும் அப்படின்னு யோசனையிலேயே நடக்கிறவ திடீர்னு ரிசப்ஷன்ல போய் ஒரு கால் பண்ணிக்கலாமான்னு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இவான செக்அப் கூட்டு போனப்ப அவனோட நம்பர் கிடைச்சிருந்துருக்குல, அதுக்கு கால் பண்றா. கால் பண்ணதுல இருந்து இவ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஹீரோவும் ரொம்ப நேரமா அவன் காதுகிட்டே செல்போன் வச்சிட்டு இருப்பான். இவதான் அப்படிங்கறத அவனோட மைண்ட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருச்சா என்னன்னு தெரியல. அதனால அந்த பக்கம் என்ன வார்த்தைகள் முதல்ல வருதுன்னு இவன் காத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் மனசுல தைரியத்தெல்லாம் மொத்தமா வர வச்சுட்டு ஷென் நான் சாஜி பேசுறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடனா தரையான்னு கேக்குறா. அவனுக்கு அப்படி ஒரு கோபம். இத்தனை நாள் கழிச்சு கால் பண்ணியிருந்திருக்கா. ஆனா அவ கேக்குறது தான் இருக்கிற பணம் மட்டும் தானே. டப்புன்னு காலை கட் பண்ணிட அதுவே ஹீரோனுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த உலகத்துல அவளுக்கு உதவி பண்றதுக்கு அவன் ஒருத்தன் தான் இருக்கான்னு இருக்கு. அதனால திரும்பவும் கால் பண்றா, எனக்கு 50,000 அவசியமா தேவைப்படுது, நீங்க பணம் கொடுக்குற மாதிரி இருந்தா பாஸ்ட்ல நம்ம சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் என்கிட்ட இருக்கு, அதை உங்கள்கிட்ட நான் ரிட்டர்ன் பண்ணுவேங்க. கடந்த காலத்துல அப்படி ஒன்னும் முக்கியமானதை நான் உங்ககிட்ட விட்டுட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல இருக்கு, கண்டிப்பா அதெல்லாம் ஒரு 50,000 பெரும் நினைக்கிறேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்க அப்ப என் சம்பந்தமான பொருட்கள் வெறும் 50,000க்கு தான் ஒர்த்துங்கிற. அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சது நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு. இத்தனை நாள் கழிச்சு உன்னோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு கால் பண்ணிருக்க. 1,00,000 கேட்டிருந்திருக்கலாம்ல, மேபி கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பேங்க. நீங்க சொல்றதும் சரிதான், உங்க பொருள் தானே, உங்களுக்கு தானே அதோட மதிப்பு தெரியும், 1,00,000 கொண்டு வந்துருங்க, நாளைக்கு நம்ம இப்படி ஒரு இடத்துல சந்திக்கலாங்க. அவன் கோபத்துல கையில இருக்கிற போனை கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறான். அப்புறம் உடஞ்ச போனை இவனே பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இது மாதிரிதான் அவன் லைஃப்ல முன்ன ஒரு கண்ட கனவும் உடஞ்சு போயிருச்சுன்னு பிளாஷ்பேக்ல ஒன்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோ ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஹீரோயின் அவளோட செகண்ட் இயர்ல இருந்திருப்பா. அவளுக்கு இங்கிலீஷ்ல நல்லா நாலேஜ் இருக்குங்கிறனால பெல்ஜியம்ல ஒரு செமினாருக்கு அவங்க காலேஜ்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்காக அவ பெல்ஜியம்க்கு போக அங்கதான் ஹீரோமே அவனோட ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் வரான் தெரியவும் 2 பேரும் அங்க வச்சு மீட் பண்ணிருந்திருப்பாங்க. அப்படி அவங்க ஒரு சர்ச்சுக்கு போகும். அன்னைக்கு அங்குள்ள ஒரு கப்பலுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அதை பார்க்கவும் இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமா. சோ அந்த கல்யாண கூட்டம்ல கலைஞ்சு போனதுக்கு அப்புறமா இவங்களுமே அந்த இடத்துல நின்னு மேரேஜ் ப்ராமிசஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லாத ரிங்க கையில மாட்டிக்கிற மாதிரின்னு விளையாட்டுத்தனமா சிரிச்சு சிரிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடைசியா அந்த கப்பல் கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சுட்டு ஹீரோயின் லைட்டா விலகி நிக்க ஹீரோவா டக்குன்னு வந்து அவளை கிஸ் பண்ணிருப்பான். பாவம் அந்த கல்யாணத்தை ஹீரோ உண்மையான கல்யாணம்னு நினைச்சிட்டான்னு இருக்கு. அதனால அவன்
அவன் இன்னும் சிங்கிளாவே இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுமே வேலை முடிஞ்சு வரும்போது இதே இன்சிடென்ட் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அன்னைக்கு ஷென் என்ன கிஸ் பண்ணும்போது அவர் கிஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த நொடியில அந்த வயசுல எனக்கு என்னமோ இந்த உலகமே என் கைக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்பதான் தெரியுது நான் அப்போ எவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கேன்னு. இந்த உலகம் ஒண்ணும் நம்ம கைக்குள்ள வந்துராது, நம்ம தான் அந்த உலகத்தோட கைக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம். அதுவா அதோட கைக்குள்ள வந்து நம்ம விடுற வரைக்கும் அது குடுக்கிற எல்லா வேதனைகளையும் சந்தோஷத்தையும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். அப்படிதான் இதுவும் சீக்கிரமே கடந்துடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து எப்போ அவர் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி தானே சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பா. அதான் ஹீரோ கிட்ட நாளைக்கு ரிட்டர்ன் பண்ண போறாளாட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு பொருளை மட்டும் அவ பத்திரமா தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அவசரமா எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அம்மா அப்பா வைங்கன்னு கேட்க சீக்கிரமே வந்துருவாரு, நீ ஆன்டி கூட பத்திரமா அவங்க வீட்டுல இருக்கோன்னு அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோ பாக்குறக்கா ஒரு கேஃப்டீரியா வரா. வேணும்னே இவள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு எப்படி இவ பணத்துக்காக அங்க தனக்காக இருந்துதான் ஆகும்னு அவன் லேட்டா தான் வரான். வந்தவன் அவன் கேட்ட பணத்தை அவன் முன்னாடி வைக்கவும் இவளுக்கு கொண்டு வந்த பாக்ஸ் அவன் கையில கொடுத்துறாளா. இவன் பாக்ஸ் ஓபன் பண்ணி எல்லா பொருளையும் பாக்குறான். இது எல்லாமே அவன் தான் அவளுக்கு கொடுத்துருப்பானாட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகவும் எனக்கு அதுவும் வேணுங்கிறான். சாரி நீங்க கொடுத்தலையே அதான் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ங்கிறது நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வித்தா எனக்கு சில காலத்துக்கு செலவுக்கு பயன்படும் வித்துட்டேன். இவன் அந்த பொருளை நேத்து நைட்டு தான் பத்திரமா எடுத்து வச்சிருந்திருப்பா. ஆனா வேணும்னே இப்படி சொல்லவும் அவனுக்கு கோவம் ஆயிடுது. ஏதோ ரொம்ப முக்கியமான தருணத்துல அந்த கிஃப்ட கொடுத்துருப்பானாட்டு இருக்கு. அது இனிமேதான் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸ்ல முக்கியமா இருக்க வேண்டிய பொருளே நீ வித்துட்டதா சொல்றதுதான். மத்தபடி இதுல இருக்க எல்லாமே எனக்கு வேஸ்ட் தான். வேணா என்ன பண்ணலாம், நீயும் கேட்டுட்ட, நானும் 1 லட்சத்தை கொண்டு வந்துட்டேன். என் ஃபியூச்சருக்கு ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுட்டு போனியே, அதுக்கு வேண்டாம் அந்த பணத்தை நம்ம சரிப்படுத்திக்கலாமா? இல்ல உன்னோட இத்தனை வருஷம் ஈகோ சுயமரியாதையா வேண்டாம் என்கிட்ட நீ வித்துட்டு போறதா எடுத்துக்கிட்டுமாங்க? ரெண்டுமே அவளை குத்தி காட்டணும்னு பேசினதுதான். அதனால அவ உடனே பணம் வேண்டாம்னு எழுஞ்சிடுறா. அந்த செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஏன்னா முன்ன ஹீரோயின் ஒரு உடஞ்சு போன பிளேயர்ல சாங் கேட்டுட்டு இருப்பாளா, அதுக்காக இவன் புதுசா ஒரு நியூ வெர்ஷன் மியூசிக் பிளேயர் வாங்கி கொடுக்கவும் நான் கேட்காம இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருளை எனக்கு வாங்கி கொடுக்காதீங்க, எனக்கு தேவை உங்கள்ட்ட இருந்த அன்பு மட்டும்தான், இதெல்லாம் வேண்டான்னு அப்பவே அவ்வளவு அழகா மறுப்பா அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பா. இப்ப அதே மாதிரி இந்த பணத்தை வேண்டான்னு வச்சுட்டு போறாளேன்னு அவனுக்கு ஒரு மாதிரி சின்ன திருப்தி இருந்தாலும் திமிர் பிடிச்சவன் சும்மா இருக்காம என்ன சாஜி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் நீ கேட்டதை எடுத்துக்காம போற? நான் ஒரு டைம் ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை திரும்பி வாங்க மாட்டேன். இது வரைக்கும் நான் அப்படிதான் உன் விஷயத்துல இருந்திருக்கேன்னு அவன் முன்னாடி பணத்தை தூக்கி போட உடனே அவனை முறைச்சிட்டே நீ என்ன தொடர்ந்து எனக்கு பறிச்சு வச்சுட்டே இருக்கிறேங்கிற மாதிரி கீழே கிடக்கிற அந்த பணத்தை எல்லாம் ஒவ்வொன்னா அவ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கவும் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஓகே எனக்கு இதுவே போதும்னு அவளை ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்துட்டு அவ கொடுத்த பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு அங்க வந்து போயிடுறான். அவன் எப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்கிறத ஹீரோயின் கவனிச்சுட்டே அழுகையோட அந்த காசெல்லாம் எண்ணி அவ ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அங்க வந்து போறா. இதோட இந்த பார்ட் முடியுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட 50,000 ரூபாய் கேட்டு இருந்திருப்பால, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஃபெரோஸ் அடிச்சு ஆளோட குடும்பத்துக்கிட்ட கொடுக்க பணத்தை உடனே வாங்கிட்டு நான் என்னமோ இந்த பணத்துக்காக தான் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு நினைச்சுக்காத, என்னதான் இருந்தாலும் ஃபெரோஸ் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு இல்லாதே என் புருஷன் சொல்லிட்டாரு, உனக்கும் ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது தான் உங்க 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது, பாதி நாள் அவர் உன்னோட வீட்டுக்கே வரதில்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே தங்கிக்கிறாரு, ஏதோ இவர் மட்டும் தான் உன் புருஷனை கிண்டல் பண்ணாரா, கூட அந்த 4-5 பசங்க கூட கிண்டல் பண்ணிருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு இத்தனை காலமா உன் புருஷன் கூட ஃப்ரெண்டா இருந்து இவரை போய் அடிச்சிருக்காரு, அவரோட முரட்டுத்தனத்தினாலதான் உனக்கு அவரை பிடிக்கலையோங்க, அவர் கொஞ்சம் கோபக்காரர் தான், அதுவும் குடிச்சிருந்தாருன்னா அவருக்கு கண்ணுமுன்னு தெரியாம கோபத்துல என்ன வேண்டாலும் பண்ணிடுவாரு, மத்தபடி நல்லவர் தான், என்ன இருந்தாலும் உங்க புருஷன் பண்ணது தப்பு தானே, ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப பத்தி கமெண்ட் கொடுக்கறது தப்பு தானே, சோ நான் எப்படி அவர் அடிச்சதுக்கு பணம் கொடுத்துட்டனோ அதே மாதிரி அவரையும் ஃபெரோஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிடுங்கன்னு அவங்க இருந்து கிளம்பி வர அடி வாங்கினவரும் கூட தாமல தப்பு தான், கண்டிப்பா ஃபெரோஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறங்கிற மனநிலைக்கு வந்துடுறாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ யுவானோட ரிப்போர்ட்ஸ் தான் வச்சு அவனோட சீஃப் டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். யுவானுக்கு இருக்கிற இதே பிரச்சனை என்னன்னா அவனோட இதயத்துக்கு போற 2 வாழ்வுல ஒன்னு அவன் பிறந்ததுல இருந்தே முழுமையா வளர்ச்சி அடையல, சோ இதயத்துக்கு போக வேண்டிய ரத்த குழாயில இன்னொரு வாழ்வு பகுதியில பிரஷர் அதிகமான காரணத்தினால ஒரு சிறிய அடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு மைனர் ஆபரேஷன் ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். மேஜர் ஆபரேஷன் இந்த வளர்ச்சி அடையாத வாழ்வுக்கு பண்றதுதான் கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன். அதுக்கு ஹீரோ ஃபாரின் எல்லாம் பண்ற ஒரு மருத்துவ முறையை இங்கேயும் பண்ணி பார்க்கலாங்கிறான். அது மெடிக்கல் கவுன்சிலால அப்ரூவல் பண்ண ப்ரொசீஜர் தான், இருந்தாலும் ரிஸ்க்ங்கறனால யாருமே இது வரைக்கும் பண்ணதில்ல. இப்போதைக்கு யுவானோட விஷயத்துல அந்த ப்ரொசீஜர் தான் இவங்க கையாண்டாகணும். சீஃப் டாக்டரும் சரி நீங்க முதல்ல பேஷண்டோட அப்பா அம்மா கிட்ட இத பத்தி டீடைல்டா கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அவங்களுக்கு சம்மதம்னா நம்ம இந்த ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணலாங்கிறாரு. அப்புறம் ஹீரோவே ஹீரோயினுக்கு கால் பண்ணி யுவானோட விஷயத்துல அவன் என்ன பண்ண போறதா ஒரு டாக்டர் அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஷென் ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா, அப்பதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கும் தெரிய வருங்கவும் அவனும் பொறுமையா எல்லா டீடைல்ஸையும் கொடுக்குறான். முக்கியமா இவானுக்கு நாங்களா பண்ண போற அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சைனாலேயே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கறனால சேரிட்டி ஆர்கனைசேஷன் மூலமா நான் ஃப்ரீயா பண்ணி தரேன், அதுல ஆபரேஷன் காஸ்ட் உங்களுக்கு பாதியா குறையுங்கவும் அவன் சொன்னதுல இது ஒண்ணுதான் அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. இதுக்கு மேலே உனக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நான் என்னென்ன பண்ண போறேங்கிறத ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டா உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், உனக்கு தான் நல்லா இங்கிலீஷ் தெரியும்ல, நீ படிச்சு தெரிஞ்சுக்கோ, ஏற்கனவே உனக்கு சந்தேகம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசிட்டு உன் மெயில் ஐடி சொல்றாங்க sajiforever.comனு சொல்லவும் மெயில் ஐடி எழுதுறான்னு கையில பேனா எடுத்தவனுக்கு எழுதவே வரல, ஏன்னா அவளோட பழைய மெயில் ஐடியை தான் இப்பவும் வச்சிருந்திருக்கா. இவங்க பாஸ்ட் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இருக்க கூடாதுங்கறக்கா ஹீரோ அவனோட மெயில் ஐடியை டெலீட் பண்ணிட்டானா அவ இன்னும் டெலீட் பண்ணல
இல்லங்கிறதுல அவன் ஆச்சரியமா அமைதியா இருக்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஷென்னுங்க? நோட் பண்ணிக்கிட்டேன், வச்சறேன்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஜூன் இருந்துட்டு ஃபெரஸ வெளியில எடுக்கிறதுக்காக பணத்துக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்ன. நானும் ஹூவும் கூட பல வகையில முயற்சி பண்ண, எங்களால ஒரு 10,000 ரூபாய் தான் தேத்த முடிஞ்சதுன்னு இவ பணம் கொடுக்க வர. இல்லப்பா நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்கிட்டேன். 50,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு உனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பழைய ஃப்ரெண்டு, ரீசெண்டா தான் சந்திச்சேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே பணம் கொடுத்து உதவி பண்ணாரு. அப்பாடி எப்படியோ உன் பிரச்சனை இன்னைக்குள்ள சால்வ் ஆயிருச்சு. நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன், அதுக்கு நீ கண்டிப்பா வந்துடணுங்க. என்ன பார்ட்டி? உங்க கல்யாணத்துக்கானதான் கேக்குறா. இந்த கேஃப்டேரியால செஃப்பா வேலை செய்யறவன் தான் ஹூ. அவனும் ஜூனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் பார்ட்டி கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் கேட்க, இல்லப்பா பார்ட்டியே உனக்காக தான், யுவான் மூலமா உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நீ பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணது இல்லையாமா? அவனுக்கு உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும்னா அப்படியே அவனும் சந்தோஷப்படுவான்ல, அதுக்காக தான் நானும் ஹூவும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ கண்டிப்பா யுவானை கூட்டிட்டு வந்துருங்க. ஹீரோயின் பர்த்டே கொண்டாடியே ரொம்ப நாள் ஆச்சுதான், இருந்தாலும் யுவானோட சந்தோஷத்துக்காக இவங்க எல்லாரும் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அந்த செஃப்புமே அவனா ஒரு கேக்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். எல்லாரும் பர்த்டே சாங் பாடவும் ஹீரோயின் யுவான் கிட்ட நீயும் நானும் சேர்ந்து கேக்க வெட்டலாமான்னு 2 பேருமே மெழுகுவத்தியை ஊதி கேக்க வெட்டி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல ஹீரோயின் எப்போ கடைசியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கறத காட்டுறாங்க. அவ ஹீரோ கூட பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பா. 2 பேருக்குமே ஒரே நாள்ல தான் பர்த்டே. சோ அதை ஸ்பெஷலா ஆக்கணுங்கிறதுக்காக ஹீரோவை தான் கேக்கு, ஹீரோயின்கான கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பான். அதுவும் அவங்க அப்பா பணக்காரரு, அந்த பணத்து மூலமா வர எந்த கிஃப்டையுமே ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கிறதுனால இவனே தான் பார்ட் டைம்ல வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாரிச்சு இந்த கேக்கையும் அன்னைக்கு ஹீரோவை கிட்ட இந்த பாக்ஸ்ல முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பொருளே நீ வித்துட்டேன்னு சொல்றதுதான் இருப்பான்ல, அதாங்க அந்த கிளிப். அவன் முத சம்பாதிச்சு அவளுக்காக ஆசையா வாங்கின பொருள், அதை போய் வித்துட்டாங்கிறாளேன்னு தான் அவன் அவ்வளவு கோவப்பட்டிருப்பான். எங்கங்க அவ எதையும் விற்கவும் இல்ல மறக்கவும் இல்ல, ஆனா விலகி மட்டும்தான் இருக்கா. அதுவும் ஏன்னு தெரியல. மார்க் இப்பதானே புதுசா ஜிஎம் பொறுப்பேற்று இருந்திருக்கான். அதனால ரெஸ்டாரண்ட் கேஃப்டேரியா ஓனர்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு லாரா ஹீரோ கூட்டு போய் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோவா அதிர்ச்சியா எதுக்கு இப்ப இங்க இந்த டிராமா பண்றங்கிற மாதிரி பாக்க மார்க் தான் லாராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆட்டு இருக்கு. அவனை கடுப்பேத்தணும் தான் ஹீரோ கூட்டு போயிருக்கா. மார்க் ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பாக்குறான். அவனுக்கு முன்னவே ஹீரோ பத்தி தெரிஞ்சிருந்திருக்க மாட்டிருக்கு. இருந்தாலும் அதை எதுவும் காட்டிக்காத விதமா அவன் நார்மலா பேசினாலும் அவனோட கண்ணு எப்பவுமே ஹீரோ மேலையும் லாரா மேலையும் தான் இருக்கு. லாரா அதை கவனிச்சுட்டு நானும் ஷென்னும் சேர்ந்து நிக்கிறது அவனுக்கு புகைச்சலா இருக்கு. இன்னுமே என் மேல அவனுக்கு கொஞ்சோண்டு காதல் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க. ஆனா மார்க்கோட பார்வை ஒண்ணு காதல் பார்வை மாதிரி தெரியல. பார்ட்டி முடிஞ்சு வரவும் ஹீரோ டல்லா இருக்கிறது பார்த்துட்டு லாரா என்னாச்சுன்னு கேட்க அவன் எதுவும் இல்லங்கிறானா. இல்ல ரீசெண்ட் டைம்ல உன்னோட ஃபேஸே சரியில்லை, நீ எதனாலயும் பழைய உன்னோட டிப்ரெஷன் மூட்குள்ளேயே போன மாதிரி இருக்கு. ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிப்ரெஷன்ல இருந்திருப்பானாட்டு இருக்கா. அப்பதான் லாராவை சந்திச்சிருந்திருக்கான். ஏன்னா லாராமே அப்பதான் மார்க் கூட பிரேக்கப் ஆயிருந்திருப்பா. அதுல இருந்தா 2 பேத்துக்கு இடையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்திருக்கும். சோ அவ கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்கவும் ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கவும் அவளும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. லாராவை கொண்டு போய் அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு இங்க டைரக்டா ஹீரோனோட வீட்டு பக்கத்துல வந்து காரை நிப்பாட்டி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் யுவானும் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு வராங்க. யுவான் வந்துட்டு ஏமா அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல, அவர்தான் இன்னும் ஜெயில இருக்காருல்ல, இன்னும் விடல அவரை ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு. இல்லடா அப்பாக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதனாலதான் இன்னும் உன்னை பார்க்க வர முடியல. என்னமா அப்பாவை மாசத்துலயே 2 நாளோ 3 நாளோ தான் பார்க்க முடியுது. எனக்கு அப்பா கூட எப்பவுமே இருக்கும்னு ஆசை. ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கனாலதான் அப்பா எனக்காக நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காரோ. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அப்பா அதிகமா வேலை செய்ய வேண்டாம், என் கூட இருக்கலாம்ல. எனக்கு இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு போற அப்பா பிடிக்கலமா, எப்பவுமே என் கூட இருக்கிற அப்பா தான் வேணுங்க. எங்க போறது அப்படி ஒரு அப்பாக்கு. அதனால அவ சிரிச்சே பையனை சமாளிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா மகனும் அப்படி பேசிட்டு போறத பார்க்கவுமே ஹீரோக்கு இடையில புகுந்து எதுவும் குட்டையை குழப்ப வேண்டாம்னு அவன் காருக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கான். அவளோட வீட்டோட விடி பல்ப் ஆஃப் ஆகுற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஏதோ மெயில் ஐடியாவை மாத்தலங்கிறதுக்காக எல்லாமே மாறிடுமா, இதுக்கு மேலேயே அவளுக்காக காத்துட்டு இருக்காது வீணு. நானும் அவள மாதிரி லைஃப்ல மூவ் ஆகணுங்கிற முடிவு எடுக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோட கேஃப்டேரியால அட்மின்ல இருந்து சூப்பர்வைசிங்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க. இதுக்கு என்னெல்லாம் சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு வருமானம் வந்திருக்குங்கிற லிஸ்ட்டை கேட்கவும் ஹீரோ இந்த கேஷியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறா. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. நேத்துக்கு மொத்தமா 4 பர்த்டே கேக் செய்யறதுக்காக பொருள் எடுத்திருந்திருக்கீங்க. ஆனா 3 கேக் மட்டும் தான் டெலிவரி கொடுத்திருந்திருக்கீங்க. மீதி உள்ள கேக்கும் இங்க டிஸ்பிளேல இல்ல. அந்த கேக் எங்க போனுச்சுங்க? ஆமா கேக் எங்க போயிருக்குங்கிற மாதிரி ஸ்டோர் மேனேஜர் மத்த எல்லாரையும் பார்க்க செஃப்பும் ஜூனும் பர்த்டே பார்ட்டி குடுக்குறோம்னாங்கல்ல, கடை பொருள்ல இருந்தா கேக்க செஞ்சிருக்காங்களாட்டு இருக்கு. அவங்க திருட்டு மொழி முடிக்கவே ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சிருது இந்த பிள்ளைங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருச்சுக்கலாட்டு இருக்குன்னு. அந்த செஃப்பும் சமாளிக்கணுங்கிறதுக்காக ஆமா நாங்க 4 கேக் தான் செஞ்சோம், அதுல ஒரு கேக் டிசைன் பண்ணும் போது ஆர்டர் கொடுத்தவங்களது மாதிரி வரலங்கறனால நான் தான் பொருள் எடுத்து புது கேக் செஞ்சேங்க. அப்ப நீங்க தப்பா மாடல் பண்ண கேக் எங்கன்னு கேட்கவும் பக்கத்துல இருக்கிற ஜூனா நாங்க அதை எடுத்து சாப்பிட்டுட்டோங்கிறா. என்ன செஃப் நம்ம கேஃப்டேரியாட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாதா? எக்ஸ்பயர் ஆன பொருளை தவிர்த்து எந்த பொருளும் இந்த கடைக்குள்ள இருந்து அப்புறப்படுத்த கூடாது. அதுலயும் நீங்க கேக் செய்யும் போது ஆர்டர் கொடுத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலைன்னா அதை வேற மாதிரி ரீமாடல் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல 3 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா தான் டிஸ்போஸ் பண்ணணும். நீங்க எடுத்து சாப்பிடறதுக்கு இல்லைன்னு அவங்க ஸ்டோரோட ரூல்ஸ் எல்லாம் சொல்ல சாரி மேடம் தெரியாம பண்ணிட்டோம், இனிமே இப்படி நடக்காதுன்னு செஃப் மன்னிப்பு கேட்டாலும் இந்த அட்மின் லேடிக்கு ஒரே சந்தேகம் வந்ததுல இருந்து இந்த பொண்ணும் இந்த செஃப்பும் தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு மாறி மாறி வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு ஸ்டோர் மேனேஜர் கிட்ட நேத்து
நேற்றுக்கு செஃப் உங்கள்ட்ட திரும்பவும் கேக் செய்ய போறதா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செஞ்சாராங்க. அவர் இல்லன்னு சொல்லவும் அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிடலான்னு அவங்க மெயின் ஆபீஸ் கால் பண்ண போவாங்களா. இதுக்கு மேலனா கண்டிப்பா அந்த செஃப் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஜூனும் அந்த செஃப்பும் வேற லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறாங்கல்ல. எதுக்கு அந்த இளம் ஜோடிகளுக்கு வீணா பிரச்சனை கொடுத்து அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு ஹீரோயினே வாலண்டியரா முன்னாடி போய் அவங்க அந்த கேக்கை என்கிட்ட தான் வித்தாங்க. அந்த டைம்ல கேஷியர் கவுண்ட்ல பில்லு க்ளோஸ் ஆனதுனால சரி மார்னிங் வந்து பே பண்ணிக்கலாம் தான் இருந்தா அதுக்குள்ளதான் நீங்க விசிட்டுக்கு வந்துட்டீங்க. ஏதாச்சும் விசாரிக்கணும்னா என்ன விசாரிங்கன்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அட்மின் லேடி பாக்கவும் இல்ல பர்த்டே எனக்கு தான் செலிப்ரேட் பண்ணுச்சுன்னு இவன் நேத்து கேக் வெட்டினப்ப எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் காட்டவும் அப்ப உடனே உங்களை சஸ்பென்ஷன் பண்றோம். இதுக்கு மேல ஏதாச்சும் நீங்க கருத்து சொல்லணும்னா மேல் இடத்துல உங்களுக்கு ஒரு என்கொயரி வரும். அப்ப வந்து பதில் சொல்லிக்கோங்கன்ட்டு போறாங்க. தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் வேலை இல்லாம வெளியில வேற ஜூனும் செஃப்பும் ஓடி வந்து சாரி சாஜி இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேக் எல்லாம் பண்ணி இருந்திருக்கோம்ல அப்பெல்லாம் யாரும் அட்மின்ல இருந்து வந்து செக் பண்ணல. இப்போ புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களாட்டு இருக்கு. எங்களால நீ இப்ப டிஸ்மிஸ் ஆக போறியே எங்களுக்கும் இனி இந்த வேலை வேண்டாங்க. பரவாயில்ல நானே இந்த வேலை வில்லான்னு தான் இருந்தேன். எனக்கு இது சரிப்பட்டு வரல. இனி கொஞ்ச நாள்ல யுவானுக்கு வேற ஆபரேஷன் வர போகுது இல்ல. சோ ஒரு நல்ல பேமெண்ட் வர இடத்துல வேலைக்கு போலான்னு தான் இருக்கேன். உங்க 2 பேருக்கும் அப்படி கிடையாதுல்ல. இங்க உங்களுக்கு வேலை முக்கியம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் ஒன்னும் வருத்தப்படலன்னு அவங்க வந்து வந்துடுறா. என்னதான் அவ 1000 வேக்கான பேசினாலும் நாளைக்கு தேடணும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடாது இல்ல. சோ பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்றா. வீட்டுக்கு போக வேண்டிய பஸ்ஸும் வந்துருது. அப்போ அந்த பஸ்ல ஏறாம அவளையே மறந்து அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அப்புறம் கால் வலிக்கவும் தான் ஈவினிங் வீட்டுக்கு வரவும் ஜூனோட அம்மா இருந்துட்டு இப்பதாமா என் பொண்ணு கடையில இருந்து கால் பண்ணிருந்தா. அவ ஏதோ முந்திரி கொட்டத்தனமா தப்பு பண்ணி உனக்கு வேலை போயிருச்சாமே. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. பரவாயில்ல ஆன்ட்டி எனக்கு வேற வேலை சுலபமா கிடைச்சிருங்கிறா. அவங்களும் நீ வேலை போயிருச்சுன்னு வருத்தப்படாதமா. நாளைல இருந்து நீ வேலை தேட ஆரம்பிச்சிரு. யுவானா நான் நல்லபடியா பாத்துக்கிறேங்கிறாங்க. அடுத்த நாள் ஃபுல்லா ஹீரோயினும் வேலை தேடி பாக்குறா. வேலை கிடைக்கல. அவளே சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அங்க மாடிப்படியில ஃபெரோஸ ரிலீஸ் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு. மனுஷன் ஜெயில இருந்து வந்தப்பவே ஒரு கோட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருப்பாராட்டு இருக்கு. குடிச்சிட்டே இருக்கிற ஒரு ஹீரோயினை பார்க்கவும் பாட்டில மறைச்சு வச்சுட்டு என்ன சாச்சு நிறைய பணம் கொடுத்துதான் நீ என்ன வெளியில எடுத்தியாமா. அவ்வளவு பணம் உனக்கு எங்க கிடைச்சது. நான் கடன் வாங்கினேங்க. யார் உனக்கு கடன் தருவா. இதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டயும் கடன் கேட்டதே இல்லையா. எத்தனை பேர்கிட்ட நாயா பேயா துரத்தி கடன் கேட்டிருக்கேன். எல்லாரும் மூஞ்சி திருப்பிட்டு தானே போயிருக்காங்க. உண்மை சொல்லு யார் பணம் கொடுத்தாங்க. என்னோட பழைய நண்பருங்கிறா. அவர் ஒண்ணு கோவமா பக்கத்துல வந்து குடிச்சிருக்காருல்ல. அதனாலதான் நிதானத்துல இல்ல. யார் அந்த பழைய நண்பர். பேர் சொல்ல முடியாத நபர் இல்ல எனக்கு தெரியப்படுத்த கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ரகசிய நபரோ. சாரி ஃபெரோஸ் எனக்குன்னு சில பர்சனல்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆமால உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு எந்த அவசியமும் இல்லைனாலும் உன் கூட பாதுகாப்புக்கு இத்தனை நாள் நான் தானே கூட இருக்கேன். நீ இன்னொரு முறை யாரையும் நம்பி ஏமாந்து போனீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது. நான் தானே. ஃபெரோஸ் எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நீங்க எதுவும் பிரச்சனையில மாட்டாம இருங்க. அவரும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்ப போக திரும்பவும் எங்க போறீங்க. யுவான் உங்களை ரொம்பவுமே தேடுறாங்க. நான் குடிச்சிருக்கேன்ல இந்த சமயத்துல யுவான் என்ன பார்த்தா அவனுக்கு என்ன பிடிக்காது நான் போறேன் அப்படின்னு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறவரு திரும்பி ஹீரோயின் கிட்ட 50,000 ரூபாய் பணம் யாரும் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்கல்ல. எதை அடமாடம் வச்சு அந்த பணத்தெல்லாம் வாங்கினங்க. எல்லாத்தையும் தான். எல்லாத்தையும் என்னங்கிற மாதிரி அவர் பார்க்க என்னோட சுயமரியாதை கௌரவம் என்னோட நினைவுகள் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டு பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்தேன் போதுமா அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்க அவரும் புரியுதுங்கிற மாதிரி தலையாட்டிட்டு போறாரு. அப்புறம் நான் அடுத்த நாட்கள ஹீரோயின் வேலை தேடிட்டு இருக்கா. அப்போ ஹெட் ஆபீஸ்ல இருந்து அவளுக்கு என்கொயரின்னு கால் வருது. மார்க் தான் அவளை பர்சனலா என்கொயரி பண்ணிட்டு இருக்கான். உயர் அதிகாரி கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு நடந்தது அப்படியே சொல்ல அவனுக்கு இவளோட நேர்மை பிடிச்சிருந்திருக்கு. அது போக முதல் நாள் கேஃப்டீரியால நடந்த சம்பவத்துக்கு இவதான் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்புனா. இவளுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு அவனுக்கு தெரிய வர ஒரு பேப்பர் கொடுத்து சில டீடைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி காட்ட சொல்றான். அவளோட ப்ரொனன்சியேஷனும் அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கா. சோ நாளைல இருந்து ஆபீஸ்க்கே வேலைக்கு வர சொல்லிட்டான். அவன் எங்கிட்ட டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் இல்லங்க. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்ட்டு லாரா கால் பண்ணி நான் நம்ம கேஃப்டீரியால ஒர்க் பண்ற சாஜின்னு ஒரு பொண்ணை வேலைக்கு எடுத்திருக்கேன். அவகிட்ட ஸ்டடீஸ்ல பெரிய பேக்ரவுண்ட் இல்லைனாலும் நல்ல நாலேஜபிள் பர்சனா இருக்கா. அவளுக்கு வேலை கத்து கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு விஷயத்தை அவ காதுல போட்டு வச்சிடறான். இந்த ஜூனு செஃப் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்காக அவங்க அம்மா கிட்ட போக கூடவே ஹீரோயின் கூட்டு போறாங்க. ஏன்னா அவ பேசினா அம்மா சீக்கிரமே சம்மதம் சொல்லிடுவாங்கன்னு ஹீரோனை முன்னாடி வச்சுட்டு இவங்க பேச ஆரம்பிக்கவும் அம்மாக்கு இந்த செஃப் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் 2 பேருமே ஒரு சாதாரண வேலையில இருக்காங்க. இந்த சமயத்துல கல்யாணம் பண்ணி நாளைக்கு பொருளாதார சூழ்நிலையை அவங்களுக்கு சுமையாயி பிரியறதை விட முதல்ல உங்க 2 பேரோட எக்கனாமிக்கல் லெவல பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. ஜூனுக்கு அம்மாக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையாட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்றாங்கன்னு அவ கோப்பட ஹீரோயின் தான் 2 பேரையும் தனியா கூட்டு வந்து பொறுமையா பெரியவங்க எந்த கோணத்துல யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்க ஜூனும் எனக்கு இந்த கேஃப்டீரியால ரொம்ப நாளா சர்வீஸ் சைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கூக்கு செஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஏன் நம்மளே தனியா ஒரு கேஃப்டீரியா ஓபன் பண்ணி கேக் பிஸ்கட் எல்லாம் விற்க கூடாதுன்னு 2 பேரும் ஐடியா பண்ணவும் ஹீரோயினும் அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி பிளஸ் பண்றா. யுவானுக்கு அந்த ஏரியாலே சின்ன பசங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும். அவங்க எல்லாம் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகவும் இனிமே தான் மட்டும் தனியா வீட்டுல இருக்கணும். அவங்க கூட ஈவினிங் மட்டும் தான் விளையாட முடியும்னு ஸ்கூல் போற பசங்களை எல்லாம் வெறிச்சு பாத்துட்டு இருக்க ஹீரோயினும் அவனோட மனநிலையை புரிஞ்சுட்டு நீயும் சீக்கிரமே ஸ்கூல் போலாங்க. என்னம்மா நிஷிலாம் 4 வயசுலயே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல. எனக்கு
வீட்லயே இருக்குது பிடிக்கலமாங்க, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல, எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நீயும் அவங்கள மாதிரியே ஸ்கூல் போலாம், அதுவும் நீ நல்லா படிச்சினா உனக்கு கிளாஸ் ப்ரொமோஷன் கிடைக்கும். சோ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே தேர்ட் ஸ்டாண்டர்ட் போலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சினா உடனே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போலாம், எப்படியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நீ சீக்கிரமே பிக்கப் பண்ணிக்கலாங்க. அவனும் அப்படியாமான்னு சொல்லிட்டு உற்சாகமா அவனுக்குன்னு ஹீரோயின் வாங்கி கொடுத்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கவும் ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்றா. அவ ஆல்ரெடி அவன் அனுப்பின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்திருப்பா. அதுல உள்ள விஷயங்களை அவ படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் பிராக்டிகலா என்ன நடக்க போகுதுங்கிறத அவன் சொன்னாதானே இவ தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க ஃப்ரீயா நம்ம இன்னைக்கு பேசலாமாங்க, இன்னைக்கும் நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸி, மண்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பேசிக்கலாங்கிறான். இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு மெயின் ஆபீஸ்க்கு வேலைக்காக போக இது ஹீரோயினுக்கு இவ்வளவு கஷ்டத்துலயும் புதுசா அவளுக்குன்னு ஒரு கதவு திறந்த மாதிரி இருக்கு. லாராவும் ஹீரோயினை மத்த எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஹீரோனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கு. அவகிட்ட டிகிரி சர்டிபிகேட் இல்ல, இருந்தாலும் வேலைக்கு எடுத்திருக்காங்க, அதுவும் பாஸே டைரக்டா ரெக்ரூட் பண்ணிருக்காரு, எதுவும் சம்திங் இருக்குமான்னு அவங்க எல்லாரும் காசிப் பேசிட்டே ஹீரோயினை நோட்டை விட ஹீரோயினா தான் புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கனாலதான் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்கன்னு அவளும் மரியாதைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு வச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கா. பாவங்க ரொம்ப அப்பாவியா இருக்கா. ஹீரோட அப்பாக்குமே வயசாயிடுச்சுல, அவருக்கு லிவர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி ஹெல்த் செக்அப்காக ஹீரோ வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அவருக்கு எப்படியே தான் சாகிறதுக்குன்னு பிசினஸ் தான் பையனோட கையில கொடுத்துட்டு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி விடணுங்கிறது தான் அவரோட ஒரே ஆசை. ஆனா எங்க தான் பையன் தான் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறானேன்னு மேனேஜர் கிட்ட புலம்பிட்டு இருக்க, சார் தம்பி பழைய மாதிரி கிடையாது, உன்னை அந்த பொண்ணு போனப்பந்தான் ஒரு மாதிரி இருந்தாரு, இப்பந்தான் தம்பி லாரன் ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காருல்ல, அந்த பொண்ணு எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் தம்பியும் போறாரு, லாஸ்ட் மந்த் கூட அந்த பொண்ணு டேட்டிங் போனப்போ இவரு பாய் ஃப்ரெண்ட்னு தன்னை அங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு, விருப்பம் இல்லாமே அப்படி பண்ணிருப்பாருங்க. நீ சொன்ன செய்தியை நம்பிதான் நானும் ஏதாச்சும் அவங்கிட்ட இருந்து நல்ல தகவலா வரும்னு பார்த்தா இது வரைக்கும் அவங்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தையே வரலையே. எனக்கும் கூட நீ சொல்ற மாதிரி அந்த லாரா பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்தா நல்லா தான் இருக்குன்னு தோணுது, சரி பொறுத்திருந்து பாப்போம், அவங்களா பேசலைன்னா நான் பேச்சு எடுக்கிறேங்கிறாரு. இங்க மார்க் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக தனியா போகும்போது லாரா நீ ஃப்ரீனா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாங்கிறான். லாரா பார்ட்டில வச்சு அன்னைக்கு ஒரு மாதிரி பார்த்தனே, அவனுக்கும் நம்மள மாதிரி இன்னும் பழைய ஃபீலிங்ஸ் ஒட்டிட்டு இருக்குமோ, அதை பத்தி தெளிவுபடுத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பானோன்னு இவ்வளவு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் பேசிட்டு டாடா பை பை காட்டிட்டு போயிடுறான். அவனுக்கு பெருசா ஒன்னும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, அதுல அவன் மூஞ்சியே வாடி போயிடுது. பார்த்தா அதுக்கு இப்ப ஹீரோயின் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அவனுக்கு ஏதாச்சும் சின்ன வேலைகள் தேவைப்படுச்சுன்னா கூட அவகிட்ட தான் இருந்தா வேலை வாங்குறான். அப்படி ஒரு நாள் அவ லேட் நைட் வேலை முடிஞ்சு வெளியில கிளம்பவும் மார்க் வந்துட்டு வாங்களே நானே உங்களை டிராப் பண்றேங்க, இல்ல சார் என் வீடு கொஞ்சம் தூரம் நானே போய்க்குவேங்கிறான். அப்ப வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்காச்சும் உங்களை டிராப் பண்றேன்னு அவன் கார்ல அவளை பிக்கப் பண்ணிக்க அதே நேரத்துலதான் லாராவும் வேலை முடிஞ்சு அவ கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பாக்குறா. அடடே இந்த ஆளுக்கு இந்த சாட்சி மேலதான் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் இந்த பொண்ணு அவசரமா வேலைக்கு சேர்த்து இவகிட்டே வேலை வாங்கிட்டு இருக்காரு, அது தெரியாம நம்ம தப்பா புரிஞ்சுட்டோமேனு அவ சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மார்க்குக்கு பெருசா ஹீரோயின் மேல இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவ யாரு அவன் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுல அவனுக்கு ஹீரோயின் மேல நல்ல மரியாதையும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ இவானோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசலான்னு மண்டே ஹீரோயினை வர சொல்லியிருப்பான்ல, அந்த தனிக்கு காலையிலேயே அவனோட அப்பா கால் பண்ணி அம்மாவோட சமாதிக்கு போனுங்க. இவனும் மறுக்க முடியாத காரணத்தினால அங்க அப்பா கூட போறான். அங்க அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்க வச்சு பேசினா பையன் ரொம்ப எமோஷனலா இருப்பான், கண்டிப்பா தான் சொன்னதை கேட்பான் தான் அப்பா திட்டம் போட்டு வர வச்சிருக்காரு. அவர் அப்படியே மெதுவா பேச்ச ஸ்டார்ட் பண்றாரு. நானும் இத்தனை நாளா உன்னை டேட்டிங் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு எதுவும் வற்புறுத்தல, ஆனா பாரு நீ அப்பா இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேனே தெரியல, உனக்கும் எனக்கும் பெருசா எமோஷனல் லெவல்ல பாண்ட் இல்லைனாலும் ஒரு அப்பாவா நான் சாகிறது கூட என் பையன் வாழ்றத பாத்துட்டு போனா நிம்மதியா இருப்பேன்ல, நாளைக்கே ஒரு பொண்ணை புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்ல, அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்ச பொண்ணு உன் பக்கத்துல இருந்தானா அவளை இன்னும் புரிஞ்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ண இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் கிட்ட இருந்து கண்டினியூஸா கால், நீங்க மண்டே பேசலாம்னு சொல்லியிருந்தனாலதான் நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்கேன், என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க, சாரி ஒரு பர்சனல் விஷயமா வெளியில வந்திருக்கேன், இதோ உடனே ஹாஸ்பிட்டல் வந்தாருன்னு அவன் வேகமா அங்க அவளை சந்திக்க வர அவன் அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் எல்லாம் காட்டி நீங்க முதல்ல என் பையனுக்கு பண்ண போற ஆபரேஷனுக்கும் இப்ப நீங்க சஜஸ்ட் பண்ணிருக்க இந்த ஆபரேஷன் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க, அந்த வளராத வாழ்வை சரி பண்றதுக்காக செயற்கை முறையில ஒரு வாழ்வு அது கூட இணைக்க போறோம், நான் முன்ன சஜஸ்ட் பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அந்த வாழ்வோட ஆயுட்காலம் மினிமம் 10 to 15 இயர்ஸ் தான் இருக்கும், ஆனா இப்போ நான் சொல்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம்னா 25 to 30 இயர்ஸ் கிட்ட அந்த வாழ்வு செயல்படும். இதுல இவனோட ஹெல்த் சரியானுச்சுன்னா புதுசா அவனோட இதய வாழ்வுகள் உற்பத்தி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வாய்ப்பு தான் இருக்கு, இது எதுவுமே அவனுக்கு நிரந்தர தீர்வாகாதா, சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இவான் பிறக்கும் போதே இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷனோட தான் பிறந்திருக்கான். அவனோட விஷயத்துல நம்ம இதுதான் எதுவும் உத்தரவாதம் சொல்ல முடியாது, தொடர்ந்து அவன் மருத்துவ கண்காணிப்புல இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. இந்த ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் பண்றோம். அப்ப இதுல 100% சக்சஸ் கிடைக்காதான்னு அவ பாவமா கேட்க ஒரு டாக்டரா என்னால 95% உத்தரவாதம் கொடுக்க முடியும், கண்டிப்பா யுவான நான் உனக்கு காப்பாத்தி தரேங்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனை பாக்குறதுக்காக ஃபெரோஸ் வராரு. அவருக்கும் ஹீரோ நல்லா தெரியுமா இருக்கு, அதனால வேணும்னே உள்ள புகுந்து ஹலோ சார் நான் தான் சாச்சியோட ஹஸ்பண்ட் யுவானோட அப்பா, என் பையனுக்காக நீங்க தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து
பாத்துக்க போறீங்களாமா, ஏதோ அவனோட ஆபரேஷனை கூட ஃப்ரீயா பண்ணி தரதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப நன்றி சார். என்னமா பேசலாம் பேசிட்டியா, வா கிளம்பலாமான்னு எப்பவும் இல்லாம ஹீரோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வராரு. அவளை இன்னமும் மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க முன்னாடி ஃபெரோஸ் இப்படி நடந்துக்கவும் ஹீரோக்கு ஏன் அப்பா சொன்ன மாதிரி நம்மளும் நம்ம லைஃப மாத்திக்கிட கூடாதுன்னு தோணுது. இந்த ஃபெரோஸ்க்கு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு காரணம் ஹீரோயின் மேல உள்ள உரிமைன்னு கிடையாது, வேற ஒரு காரணம் இருக்கு. ஹீரோயினா அவர் பண்றதெல்லாம் புதுசா பாத்துட்டு என்னாச்சு என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க சாச்சி, நான் ஒரு பெரிய ஆளை பாத்திருக்கேன், அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா இந்த ஷென்னோட அப்பாவை நம்ம அனுபவிச்ச கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம். முன்ன மாதிரி நம்ம இப்ப தோத்து போக மாட்டோம், நம்ம வடிச்ச கண்ணீருக்கும் நம்ம இழந்த இழப்புக்கெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. சாரி ஃபெரோஸ், எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் நாட்டம் கிடையாது, என் பையனை சரி பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியங்க. அவர் உடனே கோபத்துல ஓஹோ அப்ப பழையபடி உன் லைஃப் அந்த டாக்டர் கூட அமைச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அதனாலதான் அவரும் அதை பண்றேன் இதை பண்றேன்னு உனக்கு ஆபரேஷனை ஃப்ரீயா பண்ணி தரேங்கிறாரு. நீயும் அவன் சம்பந்தமான இந்த கிளிப்பை இன்னமும் பத்திரமா வச்சுட்டு இருக்க, நம்ம எதெல்லாம் இழந்தோன்னு உனக்கு மறந்து போயிருச்சான்னு அவர் வெறுப்பா அந்த கிளிப்பை ஹீரோயின் மேலேயே தூக்கி எறிஞ்சிட்டு போக இவ எதுவுமே அழட்டிக்காம கீழே விழுந்த அந்த கிளிப்பை எடுத்து ஜோ பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து எதையோ யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கான். பாஸ்ட்ல ஹீரோட அப்பாவுக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் இடையில எதுவும் விரோதம் இருக்க மாட்டிருக்கு, அதுல இந்த ஃபெரோஸும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அது இனிமேதான் என்னன்னு ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க. இவன் வீட்டுக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ஜோப்ல கை விடுவா, அது எம்டியா இருக்கு, அந்த கிளிப்பு காணாம போயிடுச்சு இருக்கு. பஸ்ஸுக்குள்ளதான் எங்கேயோ கீழே போட்டோமோன்னு தேடி பாக்குறா, கிடைக்கவே இல்ல. இவளுக்கா ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா அந்த கிளிப்ப அவ வெறும் கிளிப்பா மட்டும் பாக்கல, டெய்லி வேலைக்கு போகும்போது எங்க போகும்போதா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம அந்த கிளிப் அவளோட ஷர்ட்ல மாட்டி இருந்திருப்பா. கிட்டத்தட்ட ஏதோ அது ஹீரோ அவளுக்கு கல்யாணம் பண்ணப்போ போட்டு விட்ட ரிங் மாதிரிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அது மிஸ் ஆனதும் ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி அவளுக்கு பயமா இருக்கு. இங்க இவ இந்த மாதிரி கிளிப்பு காணும்னு தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு ரிங் பாக்ஸ கையில வச்சுட்டு நான் யாருக்கு இதை கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தனோ இனி இதை அவங்கள்ட்ட கொடுக்கவே முடியாதாட்டு இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ரிங் மட்டும் இல்ல, இந்த பெட்டியுமே இனிமே ரகசியமா தான் இருக்கணும்னு அதை ஓரமா வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோட அப்பாக்கு திரும்பவும் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் வரமா அவர் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவை எப்பவும் போல பார்க்க வர லாரா விஷயம் தெரிஞ்சு அப்பா கிட்ட பேச போக அவரும் மாமா நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமான்னு, நீ என் பையனை பத்தி என்ன நினைக்கிறேங்க, சென் ரொம்ப அமைதியானவன், அதிகமா பேச மாட்டான், அன்பானவன், மத்தவங்களுக்காக எதையும் யோசிச்சு உதவுற குணம் உடையவன், இவளுக்கு அவனை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லவும் அப்ப நீதாம என் பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுல சந்தேகமே இல்ல, ஏன்னா என்னை விட என் பையனை நீ அதிகமா புரிஞ்சு வச்சிருக்க. அவனுமே அப்படிதான், பாஸ்ட்ல அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தான்னு உனக்கு தெரியும்ல. தெரியும் அங்கிளுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தனிமையில இருந்த அவனுக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் இது நாள் வரைக்கும் கூடவே இருக்க, உன்கிட்ட மட்டும்தான் அவன் கோபப்படுறது இல்ல, உன் கூட சிரிக்கிறான், அவன் சம்பந்தமானதுல உன்கிட்ட சொல்றானா அவனை மோர் தென் ஃப்ரெண்டா தான் பாக்குறான். சோ அவன் லைஃப்ல ஒரு மூவ் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அது ஒரு நாள் நடந்தா நான் சந்தோஷப்படுவேங்க. இருந்தாலும் விளையாட்டுத்தனமா ஏன் அங்கிள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு எனக்கு இப்போ உள்ள ஷென்னை பத்தி தான் தெரியும், சின்ன வயசுல அவன் எப்படி இருந்தான்னு சொல்லுங்க, அப்பதானே அவனை பழைய ஷென்னா மாத்தி உங்கள்ட்ட கொடுக்க முடியும்னு அவ கதை கேட்கவும் சின்ன வயசுல அவன் ரொம்ப குறும்புக்காரன், இப்ப மாதிரிலாம் கிடையாது, அதிகமா பேசுவான், நான் எது சொல்றேனோ அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சுட்டு வருவான், நான் பிசினஸ் படிடான்னு சொன்னேன் மெடிக்கல் போறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு நின்னு போனான், அதுல இருந்தா நான் அவன்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டேன், ஏன்னா நான் எது சொன்னாலும் அவன் திருப்பி தான் செய்ய போறான்னு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேச ஆரம்பிக்கவும் லாராவும் சிரிச்சுட்டே அவர் பேசலாம் கேட்டுட்டு ஈவினிங் ஹீரோவை சந்திக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போறா. மேபி அப்பா கேட்டுக்கிட்ட மாதிரி ஷென் கிட்ட தன்னால ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்தா நல்லதுதானேன்னு, உன்னோட பாஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு தானே விட்டுட்டு போனதா சொன்னேன், எவ்வளவு பணத்துக்காக உன்னை விட்டுட்டு போனாங்க, 50 லட்சம் ரூபாய் பணத்துக்காக. ஆமா நீ எதுக்கு இதை பத்தி திடீர்னு கேக்குற, இல்ல உங்க அப்பா தான் உன்னை அப்படியே மாத்தி அவர் கையில குடுக்க சொன்னாரு, சரி சொல்லு அப்படி என்னதான்ப்பா உன் லைஃப்ல நடந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டு, என் லவ்வர், அவளனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போனதே கூட அவளோட அப்பாக்காக தான், அவருக்கு இதயத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவ சொல்லவும் அவளோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நானே தான் விருப்பப்பட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல தேர்ந்தெடுத்தேன், என் வாழ்க்கையில இருக்க போற ஒவ்வொரு சம்பவங்களும் அவ தொடர்பானதா இருக்கணுங்கிறதுக்காக யோசிச்சு செயல்பட்டேன். அப்ப அந்த பொண்ணை ரொம்பவுமே லவ் பண்ணிருக்கேன், எந்த பொண்ணா இருந்தாலும் நீ கொடுத்த அவ்வளவு லவ்வுக்கும் ஒரே நாள்ல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்கல்ல, அதுவும் அந்த 50 லட்சம் அப்பவே அந்த பொண்ணுக்கு தேவைப்பட்டிருக்குன்னா எதுவும் பினான்சியல் ப்ராப்ளம்ல இருந்திருப்பாளுங்க. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், அப்பா தான் வேணும்னு பணம் கொடுத்து எங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறாரோன்னு. நான் அவகிட்ட போய் அப்பா எதுவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாரா, அவர் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துரு, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன், ஆனா அவ பணம் தான் முக்கியம்னு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா, என்ன இது வரைக்கும் காதலிச்சதே இல்ல, என்கிட்ட இருந்த பணத்தை தான் காதலிச்சேன்னா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணி போதையாகி அப்படியே சோஃபால படுத்துட்டு ஏன் அவ என்னோட காதலை புரிஞ்சுக்காம போனா, அவ என்கிட்ட நீ யாரு உன்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருந்துதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை அப்ரோச் பண்ணேன்னு சொன்னாலா, அப்ப அவ எனக்கு இதனால காட்டின காதல் நட்பு அன்பு அத்தனையும் பொய்யாங்கிற மாதிரி என் நெஞ்சு யாரோ குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு வேதனை கொடுத்த அவளை வெறுக்கிறதுக்காகவாச்சு நான் இன்னமும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன், அவளோட நினைவுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல, என்னோட காதலாகட்டும் என்னோட வெறுப்பாகட்டும் என்னோட கோபமாகட்டும் என்னோட அழுக எல்லாத்துலயுமே அவ மட்டும்தான் இருக்கா, நானும் வெளியில வந்துடலான்னு எத்தனையோ நாள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா முடியல, சரி அவளையே திரும்ப தேடி போலான்னு போனப்போ அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா, ஆனா என்னால அதை விட இன்னும் தூரத்துக்கு போக முடியல,
முடியல அப்படின்னு அவன் புலம்பிட்டே இருக்க லாரா அப்படியே கண்ணத்துல கை வச்சு இவன்ட்ட ஏன்டா கதை கேட்டோம், நம்ம கதையை விட இவன் கதை பெருசா இருக்கேன்னு அவளும் அவன் புலம்புறதுக்கெல்லாம் கொட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலேயே அவனுக்காக ஹேங் ஓவர் சூப் ரெடி பண்ணி கொடுக்குற லாரா. போதும்பா, உன் பாஸ்ட் கதையை கேட்டதும் அதுல எனக்கு காது வெளியில ரத்தம் வந்ததும் என்ன உன்னால உன் கேர்ள் ஃபிரெண்ட் நினைவுகள்ல இருந்து வெளியில வர முடியல, அதை தாண்டி உன்னால வேற லைஃப் இருக்குன்னு யோசிக்க முடியல, அதுக்கு வேண்டாம் நான் ஹெல்ப் பண்றேன் எப்படி அப்படிங்கவும் உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் உன்னை யோசிச்சேன். நானும் ரொம்ப நாளா உன் கூடயே தான் இருக்கேன், நீயும் என்கிட்ட தான் ரொம்ப நாளா ஒட்டிட்டு இருக்க, நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி வேற எதுவும் இருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீ வேணா என்ன டேட் பண்ணு, மேபி உனக்கு என்ன பிடிக்கலாம், உன்னோட பாஸ்ட்ல இருந்து வெளியில வரலாம், இல்ல அட்லீஸ்ட் புதுசா உன்னால வேற ஒன்னு யோசிக்க முடியுங்கிற தாட்டையாச்சும் மைண்டுக்குள்ள உருவாக்கலாம்லாங்க. அவன் சிரிக்க ஆரம்பிக்க நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னையில இருந்து நான் உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டாவும் ஆக்ட் பண்ண போறேன். சோ நான் என்னெல்லாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் நீ உடனே பண்ணி கொடுக்கணும். அவனும் அவனை மாத்திக்கணும் ஆசைப்படுறான்ல, அதனால சரிங்கிறான். சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டேட்டிங் போறோம்னு அவனை ஒரு கிளப் வாசல்ல கொண்டு போய் நிப்பாட்ட அந்த கிளப்புக்குள்ள போறதுக்கே ஹீரோக்கு பிடிக்கல. ஏன்னா முன்ன அவனும் ஹீரோனும் ஒரு கிளப் பார்ட்டியில போய் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு அவன் தயங்கி நிக்க, என்னப்பா திரும்பவும் பாஸ்டுக்கு போயிட்டியா, அதெல்லாம் மறக்கணும்னு தான் புதுசா அந்த இடத்துல போய் இன்னொரு நினைவுகளை உருவாக்க போறோன்னு அவன் கைய புடிச்சு இழுத்துட்டு போய் இவ ஃபன் பண்ணி என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தாலும் அவனால முழுசா ஒத்துழைக்க முடியல. ஏதோ ஒண்ணு ஆடா ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் லாரா நல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி கார்ல வந்து உட்காரவும் ஹீரோ வந்துட்டு சாரி என்னால என்னோட 100% கொடுக்க முடியலங்க, ரொம்ப கஷ்டம்டா உன்னை வச்சு, உன் கூட வந்த முதல் டேட்டிங்கே அவ்வளவு போரிங்கா இருந்துச்சு, ஏதோ நானா இருக்கிற போய் சமாளிச்சேன், சரி அடுத்து என்ன பண்ணலாங்க, ஃபர்ஸ்ட் டேட்டிங் வந்திருக்கோம்ல ஒரு குட் பை கிஸ் கொடுங்க. அவன் அதுல அதிர்ச்சியாக என்ன இதுக்கும் கூட இன்னும் அரை மணி நேரம் யோசிப்பியா, பாரு நான்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக பிளான் பண்ணி உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பாக்ஸ் அவன் கையில கொடுக்க, என்ன லாரா நீ ஒரு முடிவோட தான் இருக்கேட்டு இருக்கு, நான்லாம் இந்த அளவுக்கு பிளான் பண்ணலப்பா, ஒரு பாய் ஃப்ரெண்டா எனக்கு முத நாளே உன் சைட்ல 0 மார்க் தானே கொடுப்பேங்க, அப்படியெல்லாம் கிடையாது, கேட்ட அந்த குட் பை கிஸ் மட்டும் கொடு, எல்லாத்தையும் சரி கட்டிக்கலாங்கவும் இவன் திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்க, என்ன யோசிக்கிறேங்கிறா, பொண்ணு அவளே கிஸ் கேட்கும் போது இவன் கொடுக்கலனா தப்பா இருக்குமோன்னு சரி கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பக்கத்துல போறான். ஆனா அவனால முடியல, அந்த ஃபீல் உள்ள இருந்து வரணும்ல, அது வரமாட்டேங்குது. சோ இவன் சாரின்னு விலகி இருந்துட்டு இந்த கிஸ் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன், வேணாம் வேற ஏதாச்சும் இங்கிட்டு இருக்குதுல கேளு, உனக்கு பிடிச்சது தரங்கவும் அவன் ரொம்ப நாளா ஒரு வாட்ச் அவன் கையிலேயே மாட்டிட்டு இருப்பான், அதை கொடுங்குறா. அந்த வாட்ச் ஏதோ ஹீரோக்கு ஒரு வகையில ஸ்பெஷல் ஆட்டு இருக்கு. சோ அதை கழட்டுறதுக்கும் அவன் யோசிக்க, டேய் எல்லாத்துக்கும் நீ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உன் பாஸ்ட்ல இருந்து வெளியில வரவே முடியாது, நான் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட், நான் எது கேட்டாலும் கொடுக்கணுங்கவும் அவனும் மனசே இல்லாம அந்த வாட்ச் கழட்டி அவ கையில கொடுத்துறான். அந்த செகண்ட் ஏதோ கிஸ் கொடுக்க இது பரவாயில்லையோன்னு தான் அவனுக்கு தோணுச்சு. என்னங்க லாரா பண்ற ட்ரிக்னால ஹீரோ அவனோட பாஸ்ட்ல இருந்து வெளியில வரானா இல்ல இன்னமும் அவன் ஹீரோயின் பக்கமாவே திரும்பி போறானாங்கறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.